ஆறுதல் எங்கிருந்து வரும்? கணவர்கிட்ட இருந்து வருமா? வருமா? வரும், நிலைக்காது. வரும், ஆனால் நிலைக்காது. 10 நிமிஷத்தில் சரியாக போயிடும் ஆறுதல், அவ்வளோதான். அடுத்த 11வது நிமிஷம் ஆரம்பிப்பார். அதே தான் மனைவியும், அதே தான் பிள்ளைகளும். நம்ம எவ்வளவோ தியாகம் பண்ணி எப்படி எப்படியோ வளர்த்து ஆளாக்குனா கூட வளர்கிற இந்த பிள்ளைகள் நமக்கு ஆறுதலாக இல்லை, இருக்காது, இருக்க மாட்டார்கள். அதான் உலகம். அதனால தான் நம்ம எல்லாரும் தேடி இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு, அதனால வல்லமையான ஆண்டவருடைய அன்பு மட்டும்தான் நிலையான அன்பு. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். நல்ல உற்சாகமாய் சிலர் அப்படியே உட்காந்துக்கணும். சாப்பிட்டோம்னா சாப்பாடு எக்ஸசைஸ் பண்ணல, அது எப்படி செரிமானம் ஆகும்? அப்படி கை தட்டணும் ஒரு எக்ஸசைஸ். ஆராதனைக்குரியவரே உமக்கு நன்றி. பலப்படுத்துகிறவரே நன்றி. காயத்துக்கு கட்டு போடுகிறவரே நன்றி. ஆறுதலாய் இருப்பவரே நன்றி. ஆரோக்கியமாய் வாழச் செய்பவரே நன்றி. ஆளுமையை தந்தவரே நன்றி. ஆயுளை கூட்டு குடித்தவரே நன்றி. வாழ்வு தந்தவரே, வாழ்க்கை தந்தவரே, உயிர் தந்தவரே, வாழ வைப்பவரே, தடுக்க விடாமல் தடுத்து
பாடல் நிறுத்துபவரே. ஆராதனை 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 அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. பிரியமான பிள்ளைகளை, நீங்க பஸ்ல ஏறி உட்கார்ந்த உடனே சீட்டு கிடைச்சிச்சு. பஸ்ல ஏறி உட்கார்ந்த உடனே உங்களுக்கு என்ன மாதிரி ஜெபம் வரும்? எப்படி ஜெபிப்பீங்க? பஸ்ல இடம் கிடைச்சிச்சு, உட்காந்துட்டீங்க, பக்கத்து சீட்டு காலியா இருக்கு. இப்ப நீங்க என்ன ஜெபம் செய்வீங்க? நன்றி ஜெபம். சொல்லுங்க பார்க்கலாம். சரி, என்னன்னு சொல்லி ஜெபிப்பீங்க? சீட்டு கிடைச்சதுக்கு நன்றி இல்லையா? அதுக்கப்புறம் ஒரு வேண்டுதல் வைப்பீங்க இல்லையா? பக்கத்துல உட்காந்துக்கிறவங்க நல்லவங்களா வரணுமா? யார் இங்க நல்லவன்? பக்கத்துல வரவங்க நல்லவன் பாவம், யாருக்குமே கல்யாணம் ஆகாது. இது யாரும் ஜாமியர் ஆக முடியாது. 100% நல்லவங்க இந்த உலகத்துல யாராவது இருக்காங்களா? மூஞ்ச பார்த்து நல்லவன் அப்படின்னு கல்யாணம் பண்ணி தானே இந்த அவஸ்தைக்கு ஆன. மூஞ்ச பார்த்து நல்ல பொண்ணா தெரியுது அப்படின்னு தானே கல்யாணம் பண்ண. அங்க 4 சோத்துக்குள்ள வந்த பிறகுதான் அவங்க வண்டபாலம் தண்டபாலத்துல ஏறும். அத்தாடி, இவனை போயா கல்யாணம் பண்ணும்? ஐயோ, இந்த பிசாசு பத்திரக்காளியா நம்ம கல்யாணம் மாறும். மூஞ்ச பார்த்தெல்லாம் யாரும் சொல்ல முடியாது நல்லவன் கெட்டவன் அப்படிலாம். நல்லவன் இந்த உலகத்தில் கிடையாது. 100% கெட்டவனும் இந்த உலகத்தில் கிடையாது. நல்லவன் கெட்டவன் அவ்வளவுதான். கொஞ்ச நாளைக்கு நல்லவன், கொஞ்ச நேரத்தில் கெட்டவன், கொஞ்ச நேரத்தில் அப்படித்தான். மனுஷன் தானே, அப்படித்தானே இருக்கணும் இல்லையா? ரொம்ப நல்லவனா இருந்துட்டா கூட வாழ முடியாது உலகத்தில். ஆமென். நல்லவள் ஒருவர் தான், அது கடவுள் மட்டும்தான். பிரைஸ் தி லார்ட். அவ்வளவுதான். வேற யாரை பத்தி நீங்க நல்ல, அதாவது வேற அருவகட்டத்தனமா மாப்பிள்ளை பாக்குறது, பொண்ணு பாக்குறது. நல்ல பையனா வேணுமா? யாரு நீ நல்லவளா? முதல்ல இந்த பார்க்க போதே 2 பெருசு, அதுங்க 2 நல்லதுங்களா? அப்பா அம்மாவா இருக்கிறல்ல, உலகத்தை பத்தி உனக்கு தெரியாது. நல்ல மாப்பிள்ளையா இருக்கணுமா? என்னத்த நல்ல மாப்பிள்ளையா இருக்கணும்? போய் பிடிச்சிட்டு வரதெல்லாம் நல்ல மாப்பிள்ளையா தான் பிடிச்சிட்டு வரேன். நல்ல மாப்பிள்ளையா இருக்கணும், நல்ல வேலை செய்யணும், நல்ல சம்பாத்தி இருக்கணும், நல்ல வீடு இருக்கணும், அப்புறம் நல்ல குடும்பமா இருக்கணும். அப்போ உனக்கே நல்லதெல்லாம் கொடுத்துட்டா அடுத்தவங்களுக்கு யோசிங்கய்யா. நமக்கு பிறக்கிறதே நல்லது கிடையாது, இதுல வேற நல்லது. God is only good. அம்மா மரியாள் மட்டும்தான் நல்லவள், அவ்வளவுதான். உலகத்தில் நம்ம பலவீனமான மனிதர்கள், இதுக்கு மத்தியில் நம்ம வாழ கத்துக்கணும். பஸ்ல ஏறி உட்கார்ந்தவன நான் சொல்ற ஜெபம், ஆண்டவரே என் பக்கத்துல வரவன் ஒல்லியா வரணும். நல்லவனா வரணும் இல்ல சிஸ்டர், ஒல்லியா வரணும். ஒல்லியா வந்து உட்கார்ந்தா கம்ஃபர்டபுளா இருக்கும். ஆனா நான் எப்ப ஜெபம் பண்ணாலும் தலைக்கீழே தான் மாறுது. என்னை விட குண்டா இருக்கிறவன் தான் வரான். ஐயோ ஆண்டவரே, என்ன கடந்து போகணும், கடந்து போயிடணும் நினைக்கிறேன். கரெக்டா அங்கேயே வந்து உட்காருவா. நான் கூப்பிட்டேன்னா வந்து உட்காந்துருவான். வந்து உட்காந்தா ஏதோ எனக்கு தாய் மாமா மாதிரியும் இல்லையா கூட போறத மாதிரி அப்படியே பாடி அப்படி தூக்கி போடுவான் பாரு. நம்ம பாதி ஆற்று உள்ள போயிடும். பஸ்ல நடக்கும். அந்த நீங்க வர பஸ்ல தானே வரீங்க, எவ்வளவு அவஸ்தை அனுபவிக்கிறீங்க பாவம். நீங்க எல்லாம் அப்படியே உட்காந்து பாதி ஹார்ட் அவன் மறைச்சு, அவனுக்கு 2 ஆற்று போயிடும், நம்ம ஆற்றுல சார்ப்போம். அவனுக்குள்ள பூந்துருச்சு போட்டு அப்படி ஒரு கையை போட்டு அப்படி மிதிப்பா மாதிரி எனக்கு மூச்சு வராது. என்ன அப்ப எனக்கு ஆறுதல் யாரு? எனக்கு இவன் இப்படி மெரிக்கிறானே, கூட பிறந்தவனா இருந்தாலும் தாங்கிக்கலாம், கூட பிறந்தவளா நண்பனா இருந்தாலும் தாங்கிக்கலாம். இவன் மெரிக்கிறானே, தாங்க முடியல. இந்த வேதனையை கண்டக்டர் கிட்ட சொல்ல முடியுமா? முடிஞ்சா உட்காரலாம், ஏஞ்சி போயானு. என்ன பண்றது? ஆண்டவரே ஆண்டவரே, போற வரைக்கும் உயிரோட வச்சேன்னா போதும். ஏன்னா இவன் மெரிக்கிற மெரியில கதை போய் சேர்ந்துரும் போல. கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் மெரிக்கிற மெரி தாங்காம மூச்சு விட முடியாம விக்கல் வந்துடும். உடனே ஒருத்தன் தண்ணி எடுத்து கொடுப்பான். அது யாரு? இந்த அவஸ்தையா நினைச்சமே, மோசமானவன் நினைச்சமே, இவன் எனக்கு ஆறுதலா இருப்பானான்னு நினைச்சமே, அவன் அந்த பாட்டில் தண்ணியை குனிஞ்சு இவ்வளவு பெருசா இருக்கும்
எவர் பிரெக்னன்ட் நெவர் டெலிவர்ட் அப்படின்னா என்ன? எப்பவுமே பிரெக்னண்டா இருப்பான், அது கூட ஊந்துருச்சு, குழந்தையே பிறக்காது. அந்த மாதிரி அது பெரிய தொப்பைக்கெல்லாம் அப்படித்தான் சொல்லுவாங்க. நான் ஒரு காலத்தில் வச்சிருந்தேன், இப்போ பேசுவேன், இப்போ கொஞ்சம் சின்னதாகுது. ஆக பிரியமான பிள்ளைகளை அந்த தண்ணியை எடுத்து குடிப்பான், குடிச்சோம். ஆறுதலுக்கு நாம் தேட வேண்டியது அந்த இடத்திலே அவனிடம் அல்ல, ஆண்டவரிடம். புரியுதா? அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள். அந்த 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 நெருக்கமான நேரத்தில், துன்பமான நேரத்தில், கஷ்டமான நேரத்தில், மூச்சு விட முடியாத நேரத்தில், அந்த அந்த நெருக்கடி வேளையில அவங்களுக்கு கேட்கணும். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். இது எல்லாத்தையும் என்கிட்ட கேளு, என்ன தட்டு, என்கிட்ட வா. நீ எதுக்கு இன்னொருத்தங்கிட்ட போற? ஏன்னா எல்லாமே பிக் பாடி. இந்த அம்மாக்கு இருக்கிற நோய் இந்த அம்மாக்கு இருக்காது. எல்லாருக்கும் ஒரு ஒரு நோய் இருக்கும் கண்டிப்பா. மூஞ்ச பார்த்தாலே தெரியுது, ஏதோ சர்க்கரையோ ரத்த கொதிப்போ இல்ல இப்படி வீங்கிக்கோ இப்படி வீங்கிக்கோ எப்படி எப்படியோ ஏதோ நோயோ இருக்கும். ஆனா மூஞ்செல்லாம் பார்த்தா அப்படியே இப்படி உட்காந்துக்கிறத பார்த்தாலே நோயாளி மாதிரி நல்லா இருக்கிறவன், ஆரோக்கியமா இருக்கிற, மூஞ்சி பிரகாசமா இருக்கும், அப்படி உட்காருவான். இந்த நோயில இருக்கட்டத்துல இருக்கிறவன் அப்படி ஒரு மாதிரி டைட்டா உட்காந்து. இப்ப நிறைய பேர் அப்படிதான் உட்காந்துக்கிறீங்க. இந்த சேரும் பிடிக்கல சில பேருக்கு. புரியுது புரியுது. உங்களுக்கு ஆறுதல் கடவுள் தான். நான் கருணாலயம் என்ற தியான மையத்துக்கு போறேன் ஜூன் மாசத்துல இருந்து வேலப்பஞ்சாவடியில். அங்க சேர் போட்டிருப்பேன், ஒரு 5-6 வருஷம் ஆச்சு. அந்த சேர் மாத்தலாம் நினைப்பேன், காசு இல்லை, அமைதியா இருப்பேன். எப்படா சேர் உடையும் பார்த்துக்கிட்டே இருப்பேன். நினைக்கும் போது ஒரு ஆள் அந்த சேர்ல இருந்து உடைஞ்சு பொத்துன்னு விழும். ஆத்தாடி வருமானம் வந்துருச்சு, ஆறுதல் வந்துருச்சு. ஒரு ஆள் உடைச்சால துட்டு கொடுத்துட்டு போ, அவ்வளவுதான். அப்படி ஒரு 10-15 சேர் டப்பு 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 டப்புன்னு உடஞ்சி, ஒரு பிரேயர் மீட்டிங்ல ஒரு சேர் உடையும், ஒரு 2-3 சேர் கூட உடையும். அது வெயிட் பொறுத்து இருக்கு. ஆக பிரியமான பிள்ளைகளை, அந்த நேரத்தில் ஆறுதல். ஆண்டவரே சேரெல்லாம் உடையுது, அந்த நேரத்திலும் ஆறுதல் கடவுள் தான். அப்படியே ஒரே ஒரு மாசத்துல சேரெல்லாம் தூக்கி போட்டு புது சேர் போட்டாச்சு. இதெல்லாம் யாருக்கிட்ட? அங்க முறையிடணும். ஆறுதல் என்னிடம் இருந்துதான் வருகிறது. அதனால தான் ஆண்டவர் சொல்றார், இருக்கரம் விரித்தவராய், இதயத்தை திறந்தவராய், இறைவன் அழைக்கின்றார், இனியும் தாமதமே, சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, வாருங்கள் நம் ஆண்டவர் அழைக்கின்றார், இளைப்பாற்றி கொடுக்கின்றார். பசியால் வாடுவோரே, பரமனை தேடிடுவீர். பசி கைதட்டலாம். 1 2 3 4. பழைய பாட்டு இதெல்லாம், அதெல்லாம் எல்லாரும் மறந்துட்டாங்க. என்ன அருமையான வார்த்தைகள் பாருங்க. பசியால் வாடுவோரே, பரமனை தேடிடுவீர். ஆக ஆண்டவர், நான் சொல்லல, இதெல்லாம் கடவுளுடைய வார்த்தைகள். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே எல்லோரும் என்னிடம் வாருங்கள். மாதாவுக்கு உலகத்துல 2 பேர் இருதயம் தான் வெளியே தெரியும். யார் யாருடைய இருதயம்? உங்க வீட்டுக்காரது உண்டா? மனுஷனுக்கு மட்டும் இருதயம் வெளியே வந்துச்சு, ஒரு குடும்பமும் வாழாது. எல்லாம் மூடி மறைச்சு அப்படி போறதுனாலதான் வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. எல்லாம் தெரிந்தவன் ஒருவன் தான். ஒருவன் ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி, விதியை நினைப்பவனே மாலி, அதை வென்று முடிப்பவன் அறிவாளி. போதும். இது லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எடுத்துக்க பாப்போம். எடுங்க. சினிமா பாட்டை பாடினா பைபிளை எடுக்கிற. ஆக பிரியமான பிள்ளைகளை, தூக்க மயக்கத்தில் ஏதாவது ஒன்று தூக்கி தடவுறது. எஸ்,
ஆக ஆண்டவர் ரெண்டு பேருக்கு தான் இதயம் வெளியே வரும். ஒன்னு மாதாவுக்கு, இன்னொன்னு இயேசுவுக்கு. இருதய ஆண்டவர் சுரூபத்தை பார்த்திருக்கிறீங்களா? இருதய ஆண்டவர் சுரூபத்தை பார்த்திருக்கீங்களா? இருதயம் எங்க இருக்கும்? எங்க பாக்குறீங்க? அங்க வெளியில ஜெபகோபுரம் இருக்கு இல்லையா, அதுக்கு மேல ஒரு சுரூபம் இருக்கும் பாரு, இருதயம் வெளியே இருக்கும். ஏனென்றால் காயப்பட்ட இருதயம், வடுக்கள் நிறைந்த இருதயம். இன்னொரு இருதயம் இருக்கு, இந்த அம்மாவது. இவங்க பேர் என்ன? இருதய அன்னை. அவங்களுடைய ஆறுதல் அன்னை. அவங்களுடைய இருதயம் எங்க இருக்கும்? வியாகுல அன்னை. வெளியே தெரியும். டிரான்ஸ்பரன்சி. இந்த ரெண்டு பேருடைய இருதயம் மட்டும் தான் வெளியே தெரியும். மற்ற எல்லா மனிதருடைய இதயமும் உள்ளே இருக்கிறது. ஆக நாம் மறைத்து மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது உண்மை. பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, அதனால ஆறுதலையோ அமைதியையோ மற்றவங்கிட்ட தேடாத. யாரு எப்படியாப்பட்டவனும் உனக்கு தெரியாது. தெரியாம நீ ஏமாந்து போற. இங்க முறையிடணும். எதுவா இருந்தாலும் துன்ப நேரத்தில் நான் ஆண்டவரை கூவி அழைத்தேன், அவரோ எனக்கு பதில் அளித்தார். பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய வார்த்தை அதான். துன்ப நேரத்தில் போய் யாருக்கிட்டையும் போக கூடாது. அதனால கேளுங்கள், கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு. தேடுங்கள் கிடைக்கும் என்றார். கைகளை தட்டி எல்லாரும் உற்சாகமா பாடுவோம். என்ன, நம்ம எல்லாருமே கேட்கறதுக்கு வந்திருக்கிறோம், தேடுவதற்காக வந்திருக்கிறோம். ஆண்டவர் தட்ட சொல்கிறார். தட்டி அவருடைய ஆசீர்வாதத்தை அன்னை மரியாதை பொழுது பெற்றுக் கொள்வோம். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு. தேடுங்கள் கிடைக்கும் என்றார். தேடுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு. தேடுங்கள் கிடைக்கும் என்றார். பெத்லகேம் நகரில் மாட்டு புழுவமாறு பிறந்தார் பரமபிதா. சூசை கன்னி மரியில் மடியில் தவழ்ந்தார் இயேசுபிரான். 6 வயதினில் ஆரம்ப பள்ளியில் கல்வி பயின்றாரே. ஆகமங்கள் 56 ஐயம் தீர உணர்ந்தார். இயற்கை உலகமே தூய்மையானதென இயேசு நினைத்தாரே. எல்லா உயிர்களும் தன்னுயிரெனவே பேசி மகிழ்ந்தாரே. போலமா, கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு. தேடுங்கள் கிடைக்கும் என்றார். எருசலேம் நகரில் பஸ்கா பண்டிகைக்கு பரமன் போனாரே. 12 வயது நிரம்பிய இயேசு கேள்விகள் கேட்டாரே. இயேசுவின் கேள்வியில் ஆலய குருக்கள் ஆனந்தமானாரே. இளமை செய்த திறமையில் பாஸ்கா பெருமையை வளர்த்தாரே. இளமை பருவத்தில் எளிய வாழ்க்கையின் இருப்பிடமானாரே. இந்த வேளையில் இயேசுவின் தந்தை சூசையும் மறைந்தாரே. தந்தையார் செய்த தச்சு துழிலையே தனையனும் செய்தாரே. தங்க புழவர்கள் உழுதின கலப்பைகள் செய்து கொடுத்தாரே. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு. தேடுங்கள் கிடைக்கும் என்றார். நிலங்களை உழுவது போல் உள்ளத்தை உழுங்கள் என்று உலகப்பிதா சொன்ன போது உழவர்கள் தொழிலாளர்
ஊரார்கள் என்ன மதம், இயேசு ஒன்றாக பதிந்து விட்டார். அன்பு குழந்தைகள் அருகில் இருப்பதே ஆண்டவன் தொண்டு என்றார். இயேசு ஆண்டவன் தொண்டு என்றார். 30 வயதினோட கரையில் சென்றாரே, யோவான் என்ற ஞானி நண்பர் நோன்புகளை தாரே, ஞானஸ்தானமும் பெற்றாரே. துன்பத்தை அகற்றி இன்பமாய் வாழ வழிவல்ல சொன்னாரே. நண்பனாம் யூதாஸ் நன்றியை மறந்து காட்டி கொடுத்தானே, காசுக்காகவே காட்டி கொடுத்தாரே. கேளுங்கள் தரப்படும், கட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆக பிரியமான பிள்ளைகளே, இதெல்லாம் ஆண்டவரை பத்தி நம்ம ஏன் அப்படி கேளு தா வா தட்டு இதெல்லாம் ஏன் சொல்றாருன்னா, நீ கேட்டா தருவதற்கு ஓரளவுக்கு தான் மனிதனால் முடியும், ஓரளவுக்கு மேல கொடுப்பது கடவுள் தான். அதான் ஒரு ஆறுதல். நான் இருக்கும்போது உனக்கு என்ன விசுவாசி, அது போதும். நிறைய நேரத்தில் திறந்த இதயத்திடம் மூடிய இதயமாக வருகிறோம். அதான் வித்தியாசம், வேற ஒண்ணும் கிடையாது. எனக்கு ஆறுதல் சொல்ல எங்க வீட்டுக்காரர் இருக்கார், எனக்கு எல்லாத்தையும் பார்த்துக்கிறதுக்கு எங்க அம்மா இருக்கு, எனக்கு எல்லாத்தையும் தேவைக்கு செய்யறதுக்கு எங்க அப்பா சம்பாதிச்சு வச்சிருக்காரு. பிரியமான பிள்ளைகளே, அதெல்லாம் ஆறுதலாக எனக்கு திறமை இருக்கு, எனக்கு அழகு இருக்கு, எனக்கு அறிவு இருக்கு, நான் பொழைச்சுக்குவேன், நான் வாழ்ந்துருவேன், நான் வீடு கட்டிட்டேன், நிலம் வாங்கிட்டேன். இதெல்லாம் மனிதன் தன்னை ஏமாற்றிக் கொள்ளுகிற ஒரு விஷயம். தன்னை ஏமாத்துக்கிறதுக்கு தனக்கு ஆறுதல் சொல்லிக்கிறான் மனுஷன். உன்னுடைய ஆறுதலும் செல்லுபடி ஆகாது, மற்றவருடைய ஆறுதலும் செல்லுபடி ஆகாது. ஒரே ஒருத்தருடைய ஆறுதல் மட்டும்தான் செல்லுபடி ஆகும். அன்னை மரியாளுடைய ஆறுதலும் இயேசுவின் ஆறுதலும் தான் நமக்கு. ஆனா இயேசு கிட்ட வருகிற பொழுது ஒன்னே ஒண்ணு, மனசை திறந்து வைங்க, திறந்து வைங்க. எப்படி வரீங்களோ அப்படியே போயிடுறீங்க. இங்க வந்தா திறக்கணும். அதுக்கு தான் நான் என்ன சொல்றது, கைத்தட்டு, கண்ணை மூடு, கண்ணீரோட ஜெபி, கத்தி ஜெபி, மனசுல இருக்கிறதெல்லாம் எடுத்து கொட்டு. இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, எங்கேயாவது ஒரு இடத்துல குப்பையை கொட்டு, ஏதாவது ஒரு இடத்த பார்த்து குப்பையை கொட்டு. குப்பையை தூக்கி சுமந்துகிட்டே இருக்கிறிய, சுமந்துகிட்டே போயிட்டு என்னத்த ஆச்சரப்பாக்கா கோயிலுக்கு போனாலும் நடக்கல, வேளாங்கண்ணி மாதா கோயிலுக்கு போனாலும் நடக்கல, நடந்து போனாலும் நடக்கல, பஸ்ல போனாலும் நடக்கல, ட்ரெயின்ல போனாலும் நடக்கல. ஏன் பிசாசு உனக்கு நடக்கவே நடக்காது. எங்க போனாலும் நீ அழுக முடியாதான். ஒருத்தர் ட்ரெயின் போய்கிட்டு இருந்துச்சான், ஸ்டேஷன் வந்தோடனே ஒருத்தர் ஏறினா, இது குறைக்காதன்னு சொன்னாங்க மானிட்டர். ட்ரெயின் வரும்போது ஒருத்தர் ஏறி உட்கார்ந்தாராம். அவர் தலையில ஏற்கனவே கூட இருக்கு. ட்ரெயின்ல ஏறி உட்கார்ந்தவர் நம்மள மாதிரி தான் தரையில உட்காந்துட்டார். அந்த ட்ரெயின்ல சீட்ல உட்கார்ல, தரையில உட்கார்ந்த. தரையில உட்கார்ந்த மனுஷன் தலையில இருக்கிற கூட இறக்கலாம்ல, இறக்கி வைக்கலாம்ல, அந்தால அதை தலையிலே வச்சுட்டு உட்காந்துக்கிறான். இப்ப நம்ம எல்லாம் பிரேயருக்கு வந்தா அதான் பண்றோம், தலையில கூடையே எடுத்துட்டு வரீங்க, எடுத்துட்டு வந்து இங்க உட்காரும் போது அதை தலையில வச்சுக்கிட்டே உட்கார்ந்து இருந்தா என்ன அர்த்தம்? இறக்கி வைக்கிற இடம்தான் தேவாலயம். பிரைஸ் தி லார்ட். இறக்கி வை. புருஷனை இறக்கும் முதல்ல உன்னுடைய அந்த திமிரை இறக்கு, ஈகோவை இறக்கு, கவலையை இறக்கு, கண்ணீரை இறக்கு, நம்முடைய திறமையை இறக்கி விடு. நான் சேர்த்து வச்சுக்கிறதெல்லாம் அப்படியே இறக்கி போடு போடு. ஆண்டவரே இதான் நான், இப்படி சொல்லிட்டு போய ஆறுதல் தானாக ஆண்டவரிடம் இருந்து வரும். இல்லை என்றால் எப்படி வரீங்களோ அப்படிதான் நம்ம திரும்பி போக முடியும், வேற வழி இல்லை. ஆண்டவர் வந்து கொண்டே இருக்கிறார், தொட்டு கொண்டே இருக்கிறார், ஆசீர்வாதத்தை தந்து கொண்டே இருக்கிறார். இதயம் திறக்கவில்லை என்றால் இல்லையா? இப்போ ரூம்ல போயிட்டு வீட்டில் நைட்ல ரூம்ல போனவனே என்ன பண்ணுவீங்க? கதவை திறந்து வச்சு தூங்குவியா? ஒரு முரட்டு செயினும் இருக்காது. அப்புறம் கழுத்துல என்னது
இந்த 13 சவரம் 14 சவரம் அப்படி சாத்திர பிரகாரம் 13 சவரம் போடுவாங்க. வீட்டில் போய் பேசுறத பாரு, தாலி செயினெல்லாம் பேசுறது 13 சவரம் எங்க இதுலலாம் போடுவாங்க. நீங்க எவ்வளவுக்கு போடுவீங்க? இது பேசுறது இது வந்ததே 2 சவரனோட தான். அங்க போய் பேசுறது 13 சவரம். நம்ம பண்ற கூத்தெல்லாம் ஒரு நாளைக்கு வெளியே வரும், ஒரு நாளைக்கு வரும். அது வரைக்கும் வெயிட் பண்ணு. எல்லாருக்கும் ஒரு நேரம் இருக்கிறது. அழுவதற்கு ஒரு காலம் உண்டு, சிரிப்பதற்கு ஒரு காலம் உண்டு, கட்டுவதற்கு ஒரு காலம் உண்டு, இடிப்பதற்கு ஒரு காலம் உண்டு, நடுவதற்கென்று ஒரு காலம் உண்டு, பிடுங்குவதற்கென்று ஒரு காலம் உண்டு. இது சபை உரையாளர் சொல்லுகிற வேதாகம வசனங்கள், கதை வசனம் கிடையாது. புரியுதா? இது வசனம். எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்துகிற காலம், எல்லாவற்றையும் இறைவனிடம் இறக்கி வை. ஏறமேதான் அவர் இறைவன். இறக்கி வைக்கிற பொழுது இறக்கப்படுவதனால் அவர் இறைவன். ஆகவே ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இதான் என் கவலை கண்ணீர், எப்போ வருவீரோ, என் இதயத்தை நான் திறந்து வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லு. மனுஷனுக்கு திறந்து வைக்கிற என் இதயத்தில் நீங்க மட்டும்தான் இருக்கிறீங்க. என்ன பொய் அடிக்குது பார், மைக் கூட விசில் அடிக்குது பார், பொய். என் மனசுல நீங்க மட்டும்தான் இருக்கிறீங்க. ஏன்னா அதை மட்டும்தான் எவனும் திறந்து பார்க்க முடியாது. எல்லா பயலும் சொல்ற இதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இந்த வந்தப்போ சொல்லி பாரு, இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நானும். எவனும் கடைப்பிடிக்க போறதில்லை, சும்மா சொல்றானுங்க தாலி ஏறணுமேன்றதுக்காக. யாரும் அதை செய்ய போறதில்லை. போயா வேலையை பார்த்துட்டு, போமா வேலையை பார்த்துக்கிட்டு, இப்படிதான் நம்ம வாழ்க்கை போயிட்டு இருக்கு. இன்னைக்கு சும்மா சர்வசாதாரணமா டைவர்ஸ் எல்லாம் நடந்துகிட்டே இருக்கு. பாத்தீங்களா? பிடிக்கலையா ஒரே மாசம் டைவர்ஸ். இதுல வேற அவங்க அம்மா காரி செல்போனை வச்சுன்னு சொல்லுவா, பிடிக்கலன்னா வீட்டுக்கு வந்துடுடி, நீ தான் சம்பாதிக்கிறிய, நீ வீட்டுக்கு வந்துடு, நான் புருஷனோட தூங்குவேன், நீ தனியா தூங்கு. மானங்கிட்ட பிசாசுங்க. போன்ல ஒரு வார்த்தை நான் சொல்றேன், சேர்த்துக்க, வந்துடுடி. வந்துரு, நீ வந்துரு. எப்படி எந்த மனசாட்சி வச்சு வந்துருன்னு இருந்து பார், இருந்து பார், பொறுத்து பார், நின்று பார். கொஞ்ச நாள் இரு, அவசரப்படாத, அவசரப்படாத. பூமிக்கு மட்டும் கோவம் வந்துச்சுன்னா வெடிச்சு உள்ள தள்ளிட ஆள. அது எவ்வளவு பொறுமையா இருக்கு பாரு பூமி. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நீங்க எல்லாரும் இதுக்கு அடியில தான் போறீங்க. இருந்தாலும் அந்த பூமி உங்களை தாங்கி பிடிக்குது. எவ்வளவு திமிர அந்த சேர்ல உட்காந்துக்கிற. சாமியார் கைத்தட்ட சொல்றாரு, தட்டாம உட்காந்துக்கிறல்ல. கண்ணை முழிச்சு ஜபம் பண்ணுன்னு சொல்றாரு, ஜபம் பண்ணாம இருக்கிறல்ல. மனசை திறந்து எல்லாத்தையும் சொல்லுன்னு சொல்றாரு, சொல்லாம இருக்கிறல்ல. இழுக்கிற உன்னை சீக்கிரமா கீழே. அது பூமி சொல்லுது, எனக்கு கேட்குது. ஒண்ணு கேட்கலையா? நானும் எனக்கு சொல்லிக்கிட்டு இருக்கு, நல்லா சொல்லு, உன்னையும் இழுத்துறேன் ஒரு நாள் அப்படி. ஆக ஒன்றும் இல்லை மக்களே. எப்போ வருவீரோ இயேசுவே, எப்போ வருவீரோ, என் இதய கதவை திறந்து நான் காத்து நிற்கிறேன். எப்போ வருவீரோ இயேசுவே, எப்போ வருவீரோ, என் இதய கதவை திறந்து நான் காத்து நிற்கிறேன். எப்போ வருவீரோ இயேசுவே, எப்போ வருவீரோ, என் இதய கதவை திறந்து நான் காத்து நிற்கிறேன். எப்போ வருவீரோ இயேசுவே, எப்போ வருவீரோ, என் இதய கதவை திறந்து நான் காத்து நிற்கிறேன். ஏசையா, ஏசையா,
காலையிலே நடுச்சாமத்திலே காலையிலே மதியானத்திலே இரவிலே நடுச்சாமத்திலே என் ராஜாவே பள்ளத்தாக்கு நீலியே என் ராஜாவே பள்ளத்தாக்கு நீலியே என்னை வாழ வைக்க வந்து விடும் தின்றலே என்னை வாழ வைக்க வந்து விடும் தின்றலே எப்போ வருவீரோ இயேசுவே எப்போ வருவீரோ என் இதய கதவு திறந்து நான் காத்து நிற்கிறேன் எப்போ வருவீரோ இயேசுவே எப்போ வருவீரோ என் இதய கதவு திறந்து நான் காத்து நிற்கிறேன் ஏசையா ஏசையா எப்போ வருவீரோ என்று சொல்லுங்கய்யா ஏசையா ஏசையா எப்போ வருவீரோ என்று சொல்லுங்கய்யா எப்போ வருவீரோ இயேசுவே எப்போ வருவீரோ என் இதய கதவை திறந்து நான் காத்து நிற்கிறேன் எப்போ வருவீரோ இயேசுவே எப்போ வருவீரோ என் இதய கதவை திறந்து நான் காத்து நிற்கிறேன். ஹல்லேலூயா. ஆக உங்க இதய கதவை யாருக்கு திறக்கணும்? யாருக்கு திறக்கணும்? மானிட்டர் வேலையே செய்யல, சும்மா டப்பாவை வச்சு ஏமாத்துறான் போகுது. ஆக பிரியமான பிள்ளைகளை ஆண்டவர் நம்மளை கூப்பிடுறாரு. கவா திறந்து காட்டு மனச. மாதாவா தான் சொல்லுது. அது எல்லா இடத்துலையுமே மாதாவுக்கு 13 வயசு நடக்கும்போது கபிரியேல் தூதர் வந்தாங்க. வந்து என்ன சொன்னாங்க? இதிலிருந்து கை எடுக்காது, அப்படியே விட்டுரு. அருள்மிக பெற்றவளே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. நல்ல வார்த்தையெல்லாம் சொல்லியாச்சா? சொல்லியாச்சா? இத நீ கணவனே அறியாமல் ஒரு குழந்தையை பெற்றெடுப்பாய். பரிசுத்தாவினுடைய வல்லமை பற்றி மரியாளுக்கு என்ன தெரியும் அந்த வயதில்? அது சின்ன பிள்ளை. மாதாவுக்கு என்ன தெரியும்? இப்ப இருக்கிற பிள்ளைக்கு ஆத்தாடி சாமி 8ஆம் கிளாஸ்ல அதுக்கு எல்லாம் தெரிஞ்சு போகுது. 7ஆம் கிளாஸ்ல 6ஆம் கிளாஸ்ல எல்லாம் தெரியுது. எனக்கு செல்போனை நோண்ட தெரியல, அது நோண்டி கொடுக்குதையா, இப்படி வையா அப்படி வை, அதுக்கு தெரியுது. இப்ப இருக்கிற பசங்க கிட்ட நீ ஏமாத்த முடியாது. அது மாதா பாவம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி அது எப்படி இருந்திருக்கும்? பாவம். பெரிய அளவு படிக்காத பிள்ளை, ஒரு தையல்காரியின் மகள், ஒரு ஆலயத்திலே வளர்த்தெடுக்கப்பட்ட ஒரு அனாதை போன்ற ஒரு பெண். ஆலயத்தில் சாமியாருக்கு மத்தியில் அது வளர்ந்தது. அது உலகம் தெரியாத பிள்ளை, 13 வயசு. அருள்மிக பெற்றவளை வாழ்க இந்த மாதிரி சவாலை கொடுக்குது கபிரியேல் தூதரும் கடவுளும் சேர்ந்து. மரியாள், வேதாகம வசனம் சொல்லுகிறது, மரியாள் கலங்கினாள். அந்த வார்த்தையை இப்ப கேட்டீங்களா? மரியாள் கலங்கினாள். அதை பத்தி நம்ம யாருமே கவலைப்படுறதில்ல. மாதா ஏன் அவ்வளவு சக்தி வாய்ந்தவள் என்றால் 13 வயதிலேயே ஆண்டவனையே நிமிர்ந்து நின்று பார்த்து ஆமேன் என்று சொன்னவள். பிரைஸ் தி லார்ட். அதனால்தான் மாதா கிட்ட வர அந்த தைரியம் நமக்கு வராது. இவள் மனதை திறந்தது கடவுளுக்காக மட்டுமே தவிர வேறு யாருக்கும் எவனுக்கும் கிடையாது. புரியுதா? அதான் மாதா பவர்ஃபுல் சொல்றோம். மனசு திறந்துக்க. ஏ பிள்ளை, உனக்கு புருஷன் கிடையாது, ஆனா உன் வயித்துல ஒரு குழந்தை பிறக்கும். அது பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையினால வரும். மரியாள் கலங்கினாள். இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தாள். சரி, இதெல்லாம் முடிஞ்சது. கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை எல்லாம் சொல்லி முடிச்சு கபிரியேல் தூதர் போயாச்சு. அதுக்கப்புறம் மாதா கலங்கினாள். எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா தனிமையில். இந்த வாழ்த்து எத்தகையதோ, நான் எப்படி பண்ணுவேன், என்ன பண்ணுவேன், இன்னுமே ஒண்ணுமே புரியலையே. யாருக்கிட்டையாவது ஒரு ஆளுகிட்ட ஆறுதலுக்கு போனாலா? யாருக்கிட்டையாவது போய் சொன்னாலா மாதா? இதுதான் என் வேதனை, இதான் என் குழப்பம், இதான் என் மன கஷ்டம். மாதா 13 வயசுல என்ன பக்குவம் பாருங்க, எவ்வளவு பக்குவம் பாருங்க. இந்த வயசுல நீங்க எத்தனை பேர்கிட்ட போய் உன் குறைய சொல்றதும், உன் கண்ணீரை சொல்றதும், வேதனையை சொல்றதும், அவ அதை என்னைக்காவது ஒரு நாள் போட்டு காட்டுறதும். அன்னைக்கு சொன்னியடி உங்க வீட்டுக்காரர் சரியில்லைன்னு, இன்னைக்கு என்ன கொஞ்சம் குலாவராரா? நீ அன்னைக்கு என்ன சொன்னேன்? அவர் மோசம்னு அந்த அக்கா கிட்ட போய் சொன்னல. எதுக்கு? ஆறுதலுக்கு. என் புள்ள மோசம்னு போய் சொல்லிட்டு வந்துட்டல்ல, என் மருமக மோசம்னு சொல்லிட்டு வந்துட்டல்ல. ஏன் உன்னால அப்படியே மனசுக்குள்ள வச்சுக்க முடியாதா?
இல்ல மனசுக்குள்ள வச்சுக்க முடியாதான்னு? என் மாதா வச்சுக்கலையா? எல்லாத்தையும் மனசுக்குள்ள போட்டு வச்சுக்கிட்டாங்களா? நான் அழுவது. அதனாலதான் நம்ம பாடுறோம், என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும், என் தனிமை என் சோர்வுகள் யாருக்கும் தெரியாது. யாருக்கு தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. அவன் கஷ்டப்படுறான், மக்களை அவன் கஷ்டப்பட்டுக்கிறான். அவங்கிட்ட போய் உன் வேதனையை சொல்லுங்கிற. யாருக்கிட்ட ப்ராப்ளம் இல்லை இன்னைக்கு? பிரச்சனை இல்லாத வேற இருந்தா கை தூக்கு. பிரச்சனை இல்லையா? நீ தான் இப்ப பிரச்சனை. எனக்கு கை தூக்க பாப்பா. பிரச்சனையே இல்ல, முன்னாடி வந்து உட்காந்துக்குது என் பிள்ளைங்க. பிரச்சனை இருக்குதா இல்லையாத்தா? மனசுக்குள்ள கஷ்டமா இருக்கு. இருக்கா இல்லையா? இருக்கா? வேற உண்மையை சொல்லு. ஆமா இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு. அவங்கிட்ட கேட்டா சொல்லுவான், என் பிரச்சனை பின்னாடி லாரியில வருதுன்னு. எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது. 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் பசங்களுக்கு பிரச்சனை இனிமேல் தான் ஆரம்பம். மார்க் வந்துருச்சு, இதை வச்சு என்ன கிழிக்க போகுது? இனிமேல் தான் பிரச்சனையே அதுக்கு. என்ஜினியரிங்கா, பல்டாக்டரா, டாக்டரா, பியூனா, டீச்சரா, என்ன பண்ண போற? யார் ஆறுதல் சொல்ல போற? யாரும் கிடையாது. சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி, வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காத பூமி. சோதனை எல்லாம் இங்க பாரு, அங்க இங்கேயுமா அது வேடிக்கை பாக்குறேன். இந்த ஜனத்தை என்ன பண்றதுன்னே தெரியல. மனுஷன் குத்துக்கல்ல மாதிரி இங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிற. அது திருந்தாத ஜென்மங்கள் இருந்தென்ன லாபம், வருந்தாத சில பேர்கள் வாழ்ந்தென்ன லாபம், இருந்தாலும் மறைந்தாலும் ஊர் சொல்ல வேண்டும், இவன் போல யாருண்டு பெயர் சொல்ல வேண்டும். லூக்கா நற்செய்தி 4ஆம் வசனம். ஆக பிரியமான பிள்ளைகளை, அது ஆண்டவர் கூப்பிடுறாரு, ஏய் இங்க இறக்கி வை. அவங்கிட்ட போய் சொல்லாத. அவனுக்கு 1008 பிரச்சனை இருக்கு, இவங்களுக்கு 1008 பிரச்சனை இருக்கு. எங்க அக்கா, எங்க வீட்டுக்காரு, என்ன வீட்டுக்காரு, அவங்க வீட்டுக்காரு விட்டுட்டு போயிட்டாரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே. அதுக்கிட்ட போய் எங்க வீட்டுக்காரு, அந்த வீட்டுக்காரையே ஓட்ட தெரியல, வீட்டுக்காரையே ஓட்ட தெரியல. அப்புறம் என்னத்துக்கு அந்த அக்கா கிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருக்கிற? உங்க அம்மா கிட்ட சொன்னீங்கன்னா, உங்க அம்மாவுக்கு நீ மட்டும் தானே குழந்தை, இன்னொரு 4-5 பேர் இருக்குது இல்ல? அதுவே பிரச்சனை இல்லை வாழுது புருஷகிட்ட. அதுக்கிட்ட போய் அம்மா புருஷன் உங்க அப்பா மட்டும் நான் சரியாடி. வீட்டுக்கு வீடு வாசப்படு. அதனால பிரியமான பிள்ளைகளை, வேதனையை சொல்வதாக இருந்தால் தெய்வத்திடம் முறையிடுங்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. மனுஷங்கிட்ட போவாத. யாரும் உனக்கு பரிதாபப்படுறதுக்கு இங்க யாரும் கிடையாது. இயேசு நினைத்தால் அவர் கொடுக்கும் ஆசீர்வாதத்தை இந்த உலகத்தில் எவனும் தடுக்க முடியாது. புரியுதா? அவ்வளவுதான், யாரும் தடுக்க முடியாது. ஆனா உனக்கு ஏதாவது வேணும்னா அதை தடுக்கிறதுக்கு 1000 பேர் வருவான் மனுஷன். கடவுளுடைய ஆசீர்வாதம் மட்டும்தான், எந்த தடையும் உன்னை ஒன்று செய்ய முடியாது. ஆமென். மைக்க போட்டு உடைச்சிருவேன் நான். ஹல்லேலூயா. கொஞ்ச கால வாழ்க்கை இது, கொஞ்ச கால வாழ்க்கை. அஞ்சல்காரன் ஓட்டத்தில் அதிவேகமான வாழ்க்கை, அதிவேகமான வாழ்க்கை. நல்லா உற்சாகமா கைகளை தட்டி வாழ போற. கால வாழ்க்கை இது, கொஞ்ச கால வாழ்க்கை. அஞ்சல்காரன் ஓட்டத்தில் அதிவேகமான வாழ்க்கை, அது வேகமான வாழ்க்கை, அது வேகமான வாழ்க்கை. கொஞ்ச கால வாழ்க்கை இது, கொஞ்ச கால வாழ்க்கை. அஞ்சல்காரன் ஓட்டத்தில் அதிவேகமான வாழ்க்கை, அது வேகமான வாழ்க்கை. இருந்தாலும் நிலையிலே பகல் வேஷம் போட்டாலும் சொந்தமில்லை. கை
சுகமான வாழ்க்கை, அதில் வேகமான வாழ்க்கை. பாவத்தின் சம்பளம் மரணம் உண்டு, பரிசுத்த இயேசுவையே அண்டிக்கொள்ளு. பாவத்தின் சம்பளம் மரணம் உண்டு, பரிசுத்த இயேசுவையே அண்டிக்கொள்ளு. தாய் தந்தை இருந்தாலும் சொந்தமில்லை, தாய் தந்தை இருந்தாலும் சொந்தமில்லை. தந்தை இயேசிருக்க கவலை இல்லை உனக்கு, தந்தை இயேசிருக்க கவலை இல்லை. ஆமென். கொஞ்ச கால வாழ்க்கை இது, கொஞ்ச கால வாழ்க்கை. அஞ்சல்காரன் தோட்டத்தில் அதிவேகமான வாழ்க்கை, அது வேகமான வாழ்க்கை, அது வேகமான வாழ்க்கை, அது வேகமான வாழ்க்கை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆக நான் ஏற்கனவே சொன்னேன், ஒருத்தர் ரயில்ல கூடையோடு ஏறி உட்கார்ந்தா, இது ஞாபகம் இருக்கணும் மனசுல. அந்த மாதிரி தான் நீ கூடையோடு வந்திருக்கிற. ட்ரெயினுக்குள்ள வந்தாச்சு. எது ட்ரெயின்? எது ட்ரெயின்? கோயில், ஆலயம். இந்த ஆலயத்துக்கு வந்த உடனே என்ன பண்ணணும்? கூடைய என்ன பண்ணணும்? அப்படியே தலையில வச்சுக்கணும், மலை மலையா சுத்தி வரணும். அப்படியா? இறக்கி வை, இறக்கி வை. அதை இறக்கி வைக்கிறதுக்கு நம்பிக்கை வரணும். எல்லாராலும் இறக்க முடியாது. இங்க வந்துட்டு மனசை காலி ஆக்கிட்டு போறவங்க எத்தனை பேர்? கை தூக்கு பார்ப்போம். இங்க வந்துட்டு போகும்போது நான் ஜாலியா போகும் ஃபாதர், வரும்போது ஒரு மாதிரி வேதனையா வருவேனா, இங்க வந்த உடனே எல்லாத்தையும் மனசுக்குள்ள இருக்கிறதெல்லாம் சொல்லி தீர்த்து அழுது கண்ணீரோட எல்லாத்தையும் வச்சுட்டு நான் போகும்போது ஃப்ரீயா போவேன். எத்தனை பேர்? கை தூக்கு பார்ப்போம். யாராவது தூக்குறாங்களான்னு பார்த்து தூக்காத. ஆக பிரியமான, அதுக்கெல்லாம் ஒரு தெம்பு வேணும், தைரியம் வேணும். நான் வரும்போது என்னால இன்னைக்கு பண்ண முடியுமா அப்படின்னு சாமியார் சொன்னார்ல, உடம்பெல்லாம் திருப்பி இன்சுலினை போட்டேன். சாப்பிட்ட பிறகு ஒரு மாதிரி இருந்துச்சு, தலை சுத்துற மாதிரி. திரும்ப ஒரு 4 பாயிண்ட் போட்டுக்கிட்டு இன்னைக்கு நான் பண்ண முடியுமா? பண்ணுவோம் இல்ல, வந்து நிக்கிறோம் இல்ல, அது தைரியம் வேணும். ஃபாதர் ஃபாதர் மரியா அவர் பாக்கெட்ல 2 சாக்லேட் இருக்கு. இப்ப எனக்கு ஏதாவது நடந்தா உடனே ஒரு சாக்லேட் கொடுப்பாரு. நான் போய் சொல்ல, ஃபாதர் காட்டுங்க, ஃப்ரிட்ஜில் வச்சுட்டாராம். நல்ல வேலை தின்னல, ஃப்ரிட்ஜில் வச்சுட்டாராம். ஆக பிரியமான பிள்ளைகளை, எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கணும். வாழ்க்கைனா வாழ்ந்துதான் ஆகணும். இதுல பிரச்சனை இல்லாதவ எவனும் கிடையாதுன்னு சொல்லிட்டோம்ல. இந்த குழந்தை தூங்காம இவ்வளவு நேரம் உட்கார்ந்துக்குது பாரு, அது பாரு. அந்த குழந்தைங்க 2 பேர் தூங்காம இருக்கு பாரு. எவ்வளவு ஒரு பார்க்கறதுக்கு ஒரு தைரியம் உள்ள பிள்ளைகளாக இருக்கிறார்கள் இல்லையா? தூக்கம் வரல, இதுக்கெல்லாம் தூங்காது போல இருக்குது. டைட்டு 12 மணி வரை டிவி பார்த்துட்டு. ஆக பிரியமான பிள்ளைகளை, இப்படிதான் வேணும். ஒரு தைரியத்தோடு இருக்கணும். இந்த இடத்துல கோயிலுக்கு வர்றது வந்து ஜாலியான விஷயம் கிடையாது. இது பாக்கியமான வேலை. கை தட்டுக்கா. இது பாக்கியமான. எல்லாரும் வர முடியாது. நிறைய பேர் நினைச்சா வரலான்னு, முடியலையே. உங்களை மட்டும் தானே கடவுள் கூப்பிட்டு இருக்காரு. இன்னைக்கு வந்திருக்கிறவர்களே, உங்கள் லக்கேஜ்களை, உங்கள் சுமைகளை இறக்கி வையுங்கள். பிரைஸ் தி லார்ட். அவங்க போத்துறாங்க, விடு பாவம், ஏற்கனவே மாதாக்கு வேர்க்குது. ஆக அதை பார்க்க கூடாது. இங்க பாரு. ஆக பிரியமான பிள்ளைகளை, ஆண்டவர் இங்க இப்படி கூப்பிடுறாரு. உனக்கு உண்மையான நம்பிக்கை இருந்தா தைரியமா உன் சுமைகளை இறக்கி வச்சுட்டு நம்பிக்கையோடு போ. தெய்வம் உன் பின்னால் வரும். எல்லா விஷயத்துக்கும் ஒருத்தன் எப்ப பார்த்தாலும் பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்னு சொல்லுவானா? உங்களுக்கு யாராவது பிரைஸ் தி லார்ட் சொல்லுவீங்களா? சாமியாருக்கு குட் மார்னிங் ஃபாதர், குட் ஆஃப்டர்நூன் ஃபாதர், குட் நைட் ஃபாதர். இவர் பெரிய ஆங்கிலிக்கன் பிரபு, மூஞ்சி முகர கட்ட என்ன சொல்லலாம்? பிரைஸ் தி லார்ட். ஃபாதர்ஸை பார்த்தா, நம்ம சிஸ்டர்ஸை பார்த்தா, மற்ற சிஸ்டர்ஸ் பிரதர்ஸை பார்த்தா பிரைஸ் தி லார்ட் பிரதர், பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட். கடவுளுக்கு மகிமை. அதான், வேற ஒண்ணும் இல்ல. இல்ல தமிழ்ல சொல்லுமா, இயேசுவுக்கே புகழ் அப்படி சொல்லு. இயேசுவுக்கே புகழ் அப்படின்னு. எவ கோயில்ல வந்தா மட்டும் இயேசுவுக்கு புகழ், மரியா வாழ்க, அல்லேலூயா, ஆமென். வீட்டுக்குள்ள போன உடனே நீ காலையில எந்திரிச்ச உடனே வீட்டுக்காரர், மை டியர் ஹஸ்பண்ட், பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு சொல்ல. நீ காலையில எந்திரிச்சு மூடையா மாத்திரலாம். வைஃபை பார்த்து ஹஸ்பண்ட், ஹே ஹே பிரைஸ் தி லார்ட், லதா பிரைஸ் தி லார்ட், அப்படியே சிச்சுவேஷனே மாறும். நீ சும்மா ஆண்டவர் பேரை சொல்ல, பேரை சொல்லி பாரு, மாறும்.
நீங்க சும்மா சொல்லி பாருங்க, ட்ரை பண்ண. ஒருத்தர் அப்படியே பிரைஸ் லார்ட் சொல்லிக்கிட்டே இருப்பான். எதுக்கு எடுத்தாலும் தண்ணி கொடுத்தா பிரைஸ் லார்ட், தண்ணி குடிச்சா பிரைஸ் லார்ட், சாப்பிட்டா பிரைஸ் லார்ட், போனா பிரைஸ் லார்ட், வந்தா பிரைஸ் லார்ட், அடிச்சா பிரைஸ் லார்ட், கண்ணீர் விட்டா பிரைஸ் லார்ட், எல்லா நேரத்திலும் பிரைஸ் லார்ட். ஒரு தடவை ஒரு பிரிட்ஜில் இருந்து அப்படி இறங்கி நிற்கிறார் சைக்கிள்ல. இடையில ஒரு பையன் வந்துட்டான். அவர் வாயில என்ன வந்திருக்கும்? பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். அவருக்கு வந்தது பிரைஸ் லார்ட் தான். அப்புறம் அங்க போய் இடிச்சு 2 பேரும் பொத்துன்னு ஊந்துட்டாங்க. குழந்தை ஊந்துச்சு. உடனே பக்கத்தில் இருக்கிற கேனைங்க எல்லாம் இருப்பானுங்கல்ல, அருகொட்டை, முண்டம், முட்டால் எல்லாம் சுத்தி இருப்பாங்க. உடனே வந்த உடனே அந்த ஆளை அடிக்கிறதுக்கு போறாருங்க. ஆளை அடிக்கிறதுக்கு போனாங்க. அப்போ ஒரு ஆள் சொன்னார், அப்பா அவர் மேல தப்பு இல்லப்பா, புள்ள குறுக்கா போயிடுச்சு. அவர் வரும்போது சொல்லிக்கிட்டு தான்ப்பா வந்தாரு, பிரேக் பிடிக்கல, பிரேக் பிடிக்கல, பிரேக் பிடிக்கல, பிரேக் பிடிக்கலன்னு. நீங்க பிரைஸ் லார்ட் சொன்னா உங்க வாழ்க்கையில பிரேக் பிடிக்கும், இல்ல பிரேக் பிடிக்கும். அவன் சொன்னது பிரைஸ் லார்ட் தான், ஆனா உங்களுக்கு வாயில வராது. காலையில எந்திரிச்ச ஏந்திரிய அந்த மூஞ்சி அவன் பார்த்தானா காஞ்சனா 3. காலையில நம்ம அழகா இருப்போமா, தூங்கி எந்திரிக்கும் போது முடியல பிசாசு. இந்த குழந்தைங்களை போய் எழுப்புவீங்க பாரு, பிசாசு மாதிரி. எந்திரா ஸ்கூலுக்கு போனோம், செத்துரும் குழந்தை. அந்த அந்த ஒரு இதுவே மென்மையே கிடையாது. செல்லம் மெதுவா எழுப்பணும். ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்து நீங்கள் பிள்ளைகளை வேகமாக எழுப்பினால் உன் பிள்ளைகள் உன்னை போன்று அரை லூசாக மாறிவிடும். உண்மைதான். ஆழ்ந்த உழக்கத்தில் இருக்கும் போது மெதுவா எழுப்பணும். எந்திரிக்க மாட்டான்னு தண்ணியெல்லாம் ஊத்துற பாரு. பாவி மக்கா, எதுக்கு நீ பெத்துக்கிட்டு அந்த பிள்ளைய பைத்தியக்காரன் ஆக்கிறதுக்கா? உச்ச ஸ்தானில அந்த மூளை வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்ப டக்குன்னு வேலை கொடுக்கும் போது மைண்ட் பாதிக்கும். தெரிஞ்சுக்க, இதெல்லாம் சின்ன சின்ன அறிவுகள், பொது அறிவு. தப்புன்னு எந்திரிச்சு உட்கார்றது, தூக்கத்துல இருந்து கப்புன்னு எந்திரிச்சாலே முடிஞ்சது உன் கதை. கூடிய சீக்கிரத்தில் உனக்கு ஹார்ட் அட்டாக் வரும், நினைச்சுக்கோ. ஏன் இது பெண்களுக்கு ஹார்ட் அட்டாக்கே வர மாட்டேங்குது? பேப்பர்ல பார்த்தா ஆண்களுக்கு தான் ஒரே ஹார்ட் அட்டாக். ஏன் உங்களுக்கு ஹார்ட்டே இல்லையா? ஏன் சொல்லு. நாங்க தான் போன் பண்ணி பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட பேசிடுறோமே. கரெக்ட். அந்த ஆள் தான் மூடி மறைச்சு வந்திருக்கிறான். அவன் யாருக்கிட்டையும் நம்ம குடும்ப விவகாரத்தை சொல்ல மாட்டான். மூடி மறைச்சு உள்ளே வச்சிருக்கிறதெல்லாம் பொட்டுன்னு போயிடுது. நாங்க தான் பக்கத்துல, அவர் போனாலே நாங்க பக்கத்துல பஞ்சாயத்து போட்டுருவோம்ல. கவலைப்படுறது இல்ல. இதுக்கு பேரு அன்பிய கூட்டம் வேற. ஐயோ ஆண்டவா ஆண்டவா, அதெல்லாம் ஆண்டவர் பார்க்கிறாரு. அதை விடு, நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆகவே உங்களுக்கு ஏன் ஆக மாட்டேங்குதுன்னா அதான். அதனால நம்ம மனசு திறந்து எல்லாருக்கிட்டையும் பேசிடுறோம். அதெல்லாம் உண்மை. சொல்ல வேண்டியதை தான் சொல்ல வேண்டும். உன் ரகசியங்களை நீ ஏன் அடுத்தவரிடம் சொல்ல வேண்டும்? உன் வீட்டு பிரச்சனையை நீ ஏன் அடுத்தவரிடம் சொல்ல வேண்டும்? அவங்க ஏதாவது சொல்றாங்களா? இல்ல சில நேரத்தில் சொல்ற மாதிரி சொல்லி தட்டி விடுவாங்க. நீ பாட்டு வாய புலம்பு எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்துருவேன். எனக்கு தாண்டி பிரச்சனை, அதான் பிரச்சனை. நான் இருக்கிறேன் பாரு, சொல்லவே மாட்டேன். மனசுக்குள்ள வச்சுக்க. உடம்பு சரியில்லை அவ்வளவுதான். இது என்ன பார்த்தாலே தெரியும் உனக்கு. இது என்னதான் நான் சொல்லி தான் தெரியுது. இட்ஸ் ஓகே. ஆக எல்லாம் தெரிந்த இறைவனும் அன்னையும் இருக்கிறாள். மாதா யார்கிட்டயா சொன்னாங்களா? எலிசபெத்தை போய் பார்த்தாங்கல்ல, சீனியர் சிட்டிசன். எலிசபெத் வயசானவங்க தானே. இந்த சின்ன புள்ள 3 மாசம் கர்ப்பிணியா அந்த பிள்ளைய போய் பார்த்துச்சு இல்ல, அந்த பாட்டிய. பாட்டி பாட்டி, நான் பேத்தி வந்திருக்கிறேன், உனக்கு 6 மாசம் எனக்கு 3 மாசம் சொல்லிச்சா? தன் வேதனையை சொல்லிச்சா? எனக்கு வலிக்குது, எனக்கு இந்த மாதிரி ஆண்டவருடைய தூதர் வந்தாரு, சொன்னாரு, போனாரு சொல்லிச்சா? ஆறுதலை தேடினானா வெளியே? கத்துக்க மக்களை மாதா கிட்ட இருந்து. மாதா கிட்ட இருந்து கத்துக்க. பெண்கள் தானே, கத்துங்க மாதா கிட்ட. தன்னுடைய ரகசியத்தை, தன் வாழ்க்கை பிரச்சனைகளை வேறு யாருக்கிட்டையும் சொல்ல, அப்படியே எடுத்துட்டு போயிட்டு கடவுள்கிட்ட தான் வச்சுட்டான். அதனாலதான் மாதாவால் பாட முடிஞ்சது. என்னான்மா இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது, மீட்பரம் கடவுளை நினைக்கின்றது. அதான் அப்போ இவ்வளவு நடந்த பிறகு மாதாவால் இந்த சந்தோஷமான பாட்ட முடியுதுல்ல. எவ்வளவு சந்தோஷமா அந்த பாட்டை பாடி இருப்பாங்க. என்ன கேள்வி செத்து இருக்கும்.
எலிசபெத் கேள்வி இழுத்துட்டு போயிருக்கோம். அன்னைக்கு திருமுழுக்கு யோவானும் போயிருப்பாரு, எலிசபெத் கேள்வியும் போயிருக்கும். எவ்வளவு ஜூட்டிக்கா அந்த 13 வயசுல எவ்வளவு ஆக்டிவா 96 மைல்கள் நடந்து போய் அந்த அம்மாவை பார்த்து அதுக்கு ஆறுதல் சொல்லிட்டு அது கூட இருந்துட்டு அதை பார்த்துட்டு அதை ஆசீர்வதிச்சுட்டு வந்தாங்கல்ல. காரணம் அவள் கடவுளின் தாய். மாதா, அதான் மாதா. நீங்க சாதாரணமா நினைக்காதீங்க. நான் ஒவ்வொரு பாற்றா மரியாளுடைய அந்த வார்த்தையினுடைய அனுபவங்களை ரசித்து ருசித்து படித்துக் கொண்டிருக்கிறேன். எப்படி அந்த மாதா தன்னுடைய ரகசியத்தை எல்லாம் மறைச்சு சொல்ல வேண்டியவர்கிட்ட மட்டும்தான் சொன்னாங்க. நம்மளும் சொல்றோம், சண்டை போடுறீங்க பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட, எல்லாம் சண்டை போடுறீங்க. சண்டையில தோக்கிறப்ப என்ன சொல்லுவீங்க? சண்டையில தோக்கிறப்ப என்ன சொல்லுவீங்க? ஒரு வார்த்தை, எல்லாம் முடிஞ்சது, நீ எவ்வளோ ட்ரை பண்ண, உன்னால எதுவும் முடியல, உன் பொருள் காணாம போச்சு, சந்தோஷம் போச்சு, நிம்மதி போச்சு, கடைசியில் ஒரு வார்த்தை சொல்லுவேன். என்னது? எல்லாத்தையும் கடவுள் பார்த்துக்குவார். ஏன் முதல்ல இருந்து பார்க்க மாட்டாரா? நீ பேசி சண்டை போட்டு முடிஞ்சு நீ தோத்த பிறகு கடைசியா நீ சொல்ற வார்த்தை என்ன? ஏன்னா முதல்ல இருந்து ஆரம்பியா கடவுள் பார்த்துக்கிறாரு. அதாவது கடைசியில வந்து இதுல வேற பாட்டு, ஒருபோதும் உன்னை பிரிய நிலையான உறவொன்று வேண்டும், பொய் என் உடல் கூட எரிந்தால் உன்னாமம் நான் சொல் வேண்டும், பொய்யோ பொய், நினைவிலோ நீயே பொய், கனவிலோ நீயே பொய், நீங்காத நிழலாக வா பொய்யே. எத்தனை பேர் கடவுளை எத்தனை தடவை நினைக்கிறீர்கள்? மாதாவை எத்தனை தடவை நினைக்கிறீங்க? ஒரு நாளைக்கு எத்தனை தடவை நினைப்பேன் இவங்களை? பொய் சொல்லாம சொல்லுப்பா. அதுக்கு எதுக்கு இந்த பாட்டு? ஒருபோதும் ஒருபோதும். ஒரு சில நேரங்கள் அப்படியாவது பாடி தொலை. இதுல வேற நினைவிலோ நீயா. அதே பாட்டு கிளாஸ் பசங்களா இருந்தா வேற மாதிரி பாடுவாங்க. நினைவிலோ நீயே பிரியா, கனவிலோ நீயே பிரியா, நீங்காத நிழலாக வா பிரியா. அப்படியாவது பாட்டு போ. கடவுளை ஏமாத்துறதுக்கு பாரு. என்ன ஒரு இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஆலயத்தின் வாசல் வந்தால் கை என்ன பண்ண கதா காலச்சம்மா நடக்குது. அப்படியே ஆலயத்தின் வாசல் வந்தால் அழுகை வருகுது, ஆன மட்டும் அழுது விட்டாய் அமைதி பெருகுது. எத்தனை பேருக்கு இப்ப கோயில்ல வந்து எத்தனை பேர் அழுது இருக்கிறீங்க? கை தூக்கு. அட தைரியமா தூக்க. நீ என்ன தூக்குனாலும் நீ போய் தான் சொல்றேன்னு எனக்கு தெரியும். நீங்க எல்லாம் உண்மைக்காரங்கன்னு நினைச்சிட்டீங்கன்னா என்ன மாதிரி பொய்க்காரன் எவனும் கிடையாது. அப்படிதான் வந்த உடனே மாதா கிட்ட அப்படி கொட்டி தீர்த்துட்டு அழுதுட்டு அதுக்கப்புறம் பிரேயர் மீட்டிங்கில் உட்காந்து கொஞ்ச நேரம் சிரிச்சிட்டு பாடிட்டு ஆடிட்டு மகிழ்ச்சியா போகணும். பிரைஸ் தி லார்ட். ஆகவே நீங்க சொல்ல வேண்டிய இடத்துல சொல்ல வேண்டியதை சொல்லாம சொல்லக்கூடாத இடத்துல சொல்லக்கூடாததை சொல்லி வேதனையும் நிம்மதியும் நீங்க தொலைச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. அதான் ஆண்டவர் சொல்ற, வேணாம் வா, இங்க வா, என்கிட்ட வா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒரு கேரண்டி கொடுக்குற ஒரு ஆள் மாதா இருக்கும்போது, அதனால லேர்ன் ஃப்ரம் மேரி, மதர் மேரி. யாருக்கிட்டையும் தன்னுடைய ரகசியத்தை சொல்ல. சூசியப்பர்கிட்ட சொன்னாங்களா? கணவர் தானே சொன்னாங்களா? அவருக்கு தூதர் சொன்னார். மரியாள் வாய் திறந்து தன் வாழ்வினுடைய அந்த சிரமத்தை, கஷ்டத்தை, கண்ணீரை, வேதனையை, அவமானத்தை, அசிங்கத்தை மரியாள் ஒருபோதும் சூசையிடம் சொன்னது கிடையாது. அதே மாதிரி சூசையும் தான் கனவிலே தன் மனைவி மரியாளை தள்ளி வைக்க வேண்டும் என்று நினைத்ததை மரியாளிடமும் சொல்லவில்லை. What a great couples. என்ன ஒரு கணவன் மனைவி வாழ்க்கை அது. அவங்களுக்குள்ளே இருந்தாலும் அந்த ரகசியத்தை சொல்லாம ஆண்டவர்கிட்ட சொல்லு. நிறைய ரகசியத்தை நம்ம நிறைய மனசுல வச்சிருக்கிறோம். 1947 நீ குயின் மேரிஸ் காலேஜ் படிக்கும்போது நீ என்னென்ன அட்டூழியம் பண்ணன்னு கல்யாணம் முடிஞ்ச பிறகு சொன்னியா?
சொன்னியா? இல்லை. சொன்னா இருக்க முடியாது. அவர் காலேஜில் படிக்கும்போது அவர் என்ன பண்ணாருன்னு உங்ககிட்ட சொன்னா அவர் இருக்க முடியுமா? எல்லாமே ரகசியம்தான். வாழ்க்கையே ரகசியம்தான். நான் யாருன்னு 100% உங்ககிட்ட சொன்னா நான் இங்க நிற்க முடியுமா? முடியாது. எல்லாம் மனுஷன். எல்லாரும் ஆண்டவர் அப்படி தூக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்காரு, அவ்வளவுதான். நானும் பாவி, நீயும் பாவி, கடவுள் தான் அப்பாவி. ஆக பிரியமான பிள்ளைகளா, இந்த தைரியத்தோடு பேசுங்க கடவுள்கிட்ட. நான் பாவி தான் ஆண்டவரை. எப்படி திறந்து காமிக்கிறார் பாருங்க. எரேமியா தீர்க்கதரிசி ஆண்டவர் கூடுவார். ஏய் இங்க வா, ஏய் என் வார்த்தைகளை போய் சொல்லுவாயா? நான் சொல்ல மாட்டேன். ஏன்? நான் சின்ன பையன், எனக்கு பேச தெரியாது. மனசை திறந்து பேசுது அந்த குழந்தை. ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை பேச வைப்பேன். நீ முடியாது, இல்ல கிடைக்கல, நான் இதான் என் பலவீனம் சொல்லு. அதான் ட்ரெயினில் ஏறி உட்காந்தான லக்கேஜோட. அவன் ஏன் எல்லாரும் சொன்னாங்க, டே ட்ரெயினில் தான் ஏறிட்டியே, லக்கேஜை கீழே இருக்கு. இல்லை இல்லை, நான் இறக்கி வைக்க மாட்டேன். ஏன்? என் பையன் இறக்கி வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறான். எங்கே இருக்கிறான் அவன் பையன்? உன் பையனுக்கு நான் தெரியவா போகுது? இறக்கி வை. ஆஹா, இறக்கி வைக்க மாட்டேன். என் பையன் கூடக்குள்ளே தாங்கிறான். பையன் எங்கே இருக்கிறான்? அந்த கூடக்குள்ளே தான் இருக்கிறான். ஆக பிரியமான பிள்ளைகளை, இது இரவு நேரத்தில் உங்கள்கிட்ட சொல்லி உங்களை சிரிக்க வைக்கணும்னா நான் கஷ்டப்பட்டு சாகணும். அதெல்லாம் முடியாது. ஆக ஆண்டவர் இறக்கி வை. இறக்கி வைத்தால் இறைவன் இறங்கி வருவார். எனவே தான் அவன் இறைவன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆக ஒரு தாய் தன்னுடைய பிள்ளை ஒன்று புனித யாத்திரை போனோம் அப்படின்னு அம்மா கிட்ட வந்து கேட்பான். மொத்தம் ஒரு மாதம் ஆகும், நான் உன்னை விட்டு கிளம்புறேன், நான் விட்டு கிளம்புறேன், நீ பார்த்துக்க, இந்த ஒரு மாதம் நீ தான் தனியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் தாய்க்கு மனசு கஷ்டம். என்ன சொல்லுது? மகனே போவாதரா அப்படின்னு சொன்னால் மகன் கேட்பானா? இல்லைம்மா நான் போயிட்டு தான் வரணும் அப்படின்னு. சரி போ, ஆனால் ஒன்று நான் சொல்கிறத செய். போகும்போது நடந்து தானே போகிற, போகும்போது இரவும் பகலும் நீ தூங்குவதாக ஓய்வெடுப்பதாக இருந்தால் புளிய மரத்துக்கு அடியில் தூங்கு. புளிய மரத்துக்கு அடியில் தூங்கு, இரவும் பகலும் தூங்கு. திரும்ப வருகிற பொழுது பகலும் இரவும் வேப்ப மரத்தடியில் தூங்கிட்டு வா. நல்லா இருக்கும் உன்னுடைய பயணம், போயிட்டு வாங்க. பையன் போகிறான். கிராமத்திலேருந்து வரவங்களுக்கெல்லாம் தெரியும், புளிய மரம் என்னத்தை கக்கும். புளிய மரத்துக்கு அடியில் உட்கார மாட்டாங்க, தெரியும்ல? ஏன்? மூச்சு முட்டுமா? இதை பற்றி அவருக்கு முட்டுதான், மூச்சு முட்டுதான். ஏன்? புளிய மரம் அனல், சூடு, வெப்பம். கிராமத்திலிருந்து வருது, அது கூட தெரியல. என்னத்த புளிய மரம் வேப்ப மரம் உங்ககிட்ட மனுஷன் பேசுவானா? அதுக்கு தெரிய என்ன என்ன நம்மளுக்கு ஒரு பொது அறிவு சின்னது. புளிய மரம் வேப்ப மரம் ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் கூட தெரியல. நமக்கு செல்லுத்து போன்னு தெரிஞ்சான்னா தெரிலனா. புளிய மரத்துலேருந்து வெப்பம் வரும், வேப்ப மரத்துலேருந்து ஆக்சிஜன் அதிகமாக வரும், குளிர்ச்சி அதிகமாக வரும். அதனால தான் வீட்டுக்கு முன்னாடி வேப்ப மரம் வைக்கணும்னு சொல்லுவாங்க. சில பேர் அதை கடவுளாகவும் வணங்கிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் அம்மா வந்து அந்த வேப்ப இலையை போட்டு போடுறாங்க. இதெல்லாம் அறிவியல், சின்ன அறிவியல் கற்றுக்க. அப்போ பையன் புளிய மரத்துலாம் தங்கி போனான் பாரு. 7 நாளில் அவனுக்கு ஜுரம் வந்துருச்சு, உடம்பு முடியல. அப்புறம் என்ன பண்ணா? திரும்பி போயிடலாம். அம்மா சொன்ன மாதிரி வேப்ப மரத்தடிலே தூங்கலாம். வேப்ப மரத்தடியில் தூங்க அந்த குளிர்ச்சியும் அதனுடைய ஆக்சிஜனும். ஆக்சிஜனா என்ன? வேப்ப மரத்தடியில் நைட்டில் கூட தூங்கலாம். நீங்கள் வேற மரத்துக்கடியில் தூங்க முடியாது. ஏம்மா கற்றுக்குங்கம்மா இதெல்லாம். நான் இத்தனைக்கும் கிராமத்து ஆள் கிடையாது, நகரத்தில் தான் வரேன். ஆனால் எனக்கு தெரியுது, உனக்கு தெரியல. நீ பாட்டும் பார்க்குற புளிய மரமே இல்லாத மாதிரியும் வேப்ப மரமே இல்லாத மாதிரியும் பாரு. பாவம், நம்ம எங்கே இருக்கிறோம் பாரு. அதனால தான் நான் சொல்கிறேன், தெரிஞ்சுக்கிட்டு நம்ம தெரியாமல் இருக்கிற மாதிரி நடிக்கிறோமா? ஆண்டவர்கிட்ட நடிக்காத, மனுஷங்கிட்ட நடிச்சுக்கோ. ஏமா பிரச்சனையாம்மா உங்கள் வீட்டில் பக்கத்து வீட்டில் இருந்து கேட்பாங்க. இப்போ பக்கத்து வீட்டு பிரச்சனை எப்படின்னா, ஒருத்தர் என்ன பண்ணான்னா, ஒரு வருஷம் கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு வருஷம் முடிஞ்சுது. ஒரு வருஷம் முடிஞ்சா என்ன ஆகும்? ஒரு குழந்தை உருவாயிடுச்சு. உடனே அந்த குழந்தைக்கு என்ன பண்ணணும்? ஞானஸ்தானம் கொடுக்கணும். ஞானஸ்தானம் கொடுக்குறதுக்கு இந்த அம்மா சொல்லுது. இந்த அம்மா என்ன சொல்லுது?
என் பிள்ளைக்கு ஜான்னு எங்கள் அப்பா பேரை வைடா. புருஷங்கிட்டா இன்னைக்கு அப்படிதான் அவன் வரான், வெளியே அவன் வரான். அதாவது அந்த காலத்தில் கல்யாணம் பண்ணவங்களாவது அது இதுன்னுவாங்க, அது வெளியே போயிருக்கு, அது இங்கே போயிருக்கு, அது இங்கே வருதுன்னா அப்போ அந்த அந்த காலகட்டம் போய் இப்போ அவன் போயிருக்கிறான், அவன் வருவான் வேலை முடிச்சு. இப்போ அந்த கணவன் மனைவி மரியாதை பாரு. அப்புறம் டைவர்ஸ் ஆகாமல் என்ன ஆகும்? மரியாதை பாரு, மரியாதை. அன்பு இருக்கிற இடத்துல மரியாதை இருக்கணும். நிறைய பேர் சொல்கிறாங்க மரியாதை மனசில் இருந்தால் போதும். உன் மனசில் வச்சுக்கிட்டு என்னத்தை பண்ணுற? வெளியே காட்டு. எவனோ தப்பாக பேசிட்டான், மரியாதை மனசில் இருந்தால் போதும். எவனா சொன்னான் லூஸு? மரியாதை காட்டு வெளியே. அது என்ன மனசில் வைக்கிறது? அது கடவுள் மேலே இருக்கிற மரியாதை நீ மனசில் வச்சுக்கா. மனுஷனுக்குள்ள மரியாதையை காட்டி தான் ஆகணும். என்னை விட பெரியவங்க வந்தாங்க எந்திரிக்கிறல்ல, வணக்கம் சொல்கிறல்ல, ஏன் மனசில் வச்சுக்க வேண்டியதானே? அவனுக்கு ஒரு மாதிரி இவனுக்கு ஒரு மாதிரி, மனுஷனை மாதிரி நடிக்கிறவன் வேறு எவனும் கிடையாது. ஆக எங்க சொன்னேன்? பேர் வச்சான் ஜான்னு. உங்களை போய் கேட்டேன் பாரு, ஜான்னு பேர் வை அப்படின்னு. அந்த ஆள் சொல்கிறான், எங்க அப்பா பேரை வைடி, எங்க அப்பா பேரை வைடி. உங்க அப்பா பேர் நான் பால். ஓகே, ஜான் பால் வச்சிடலாமா? முடியாது. எங்க அப்பா பேர் தான் வைக்கணும், உங்க அப்பா பேர் வைக்க முடியாது. ரெண்டுத்துக்கு சண்டை பாரு. தான் கல்யாண வாழ்க்கை. இதுக்கு பிரசங்க வேற வைக்கிறாங்க சாமியாருங்க. இதுக்கு ஒரு 4 சாமியார் வந்து விட்னஸ் வச்சு சைனை பண்ணி நல்லா இருக்குன்னு வாழ்த்தி சிலுவை போட்டு அனுப்பி ஒரே மாசத்தில் திரும்பி போயிடுது. ஆக போட்டாங்க. பக்கத்து வீட்டுக்காரன் என்னடா அது 2 பேருக்குள்ள சண்டை நடக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து பார்க்குறான். என்னம்மா சண்டை? 2 பேரும் ஒரே சண்டையாக இருக்கு. என்ன இந்த பேர் வைக்கிறதுல சண்டை? எங்கள் அப்பா பேர் வைக்கிறதா உங்கள் அப்பா பேர்? உங்கள் அப்பா பேர் என்னம்மா? ஜான். உங்கள் அப்பா பேர் என்னப்பா? பால். சார் ஜான் பால் செபாஸ்டின் வை போ. வைடா. அப்போதான் அந்த கிறுக்கு பொண்ணுக்கு தெரியுது, இது என்னடா இது? ஜானு எங்க அப்பன், பாலு உங்க அப்பன். இந்த செவுத்த எங்கிருந்து வந்தான்? அவனை கூப்பிடு. பஞ்சாயத்து வந்தான்ல 3வது ஆளு தான். உன் பிரச்சனை நீ தீர்த்துக்கலன்னா இன்னொருத்தன் வெளியிருந்து உள்ள வருவான். அவனை கூப்பிட்டு, என்னையா பிரச்சனை? செபாஸ்டின் யாரு? எங்க அப்பன். ஏன்டா உங்க அப்பன் பேர் ஏன்டா சொல்லிட்டு போனேன்? 2 பேரும் அடிச்சுக்கிறீங்களா? சரி சார் நல்லா இருங்கன்னு சொல்லிட்டு ஒரு பேரை சேர்த்து சமாதானம் ஆக்கிட்டு போனேன். பத்தியா, நீங்க 2 பேரும் சரியில்லைன்னா 3வது ஆளு உள்ள வந்தான்னா பிரச்சனை. புரியுதோ? கத்துக்கா. அதனால உன் பிரச்சனைய மனுஷங்கிட்ட சொல்லி பிரயோஜனம் இல்லை. அதுக்கு தான் இதை சொன்னேன். மனுஷன்கிட்ட ஆறுதல் தேடி பிரயோஜனம் இல்லை. எல்லாம் ஆண்டவர்கிட்ட போய் தேடிக்கா. அதெல்லாம் மாதா அங்கதான் போனாங்க. இப்போ கானாவூர் கல்யாணத்தில் மரியாள் தன் மகனை அழைத்தாள். கானாவூர் கல்யாணம் தெரியுமில்ல? நீ ஒரு கல்யாணத்துக்கு போய் அந்த கானாவூர் கல்யாணத்தில் நீ கலந்துக்கிட்டு இருந்தியனா, ரசம் தீர்ந்து போயிருந்தா நீ என்ன பண்ணிருப்ப? அதை மட்டும் சொல்லு பார்ப்போம். நீ என்ன பண்ணிருப்ப? அதை மட்டும் சொல்ல. ரசம் தீர்ந்து போச்சு, நீ போய் உட்கார போற, சாப்பாட்டுக்கு ரசம் இல்லை, பிரச்சனையை எப்படி டைவர்ட் பண்ணுவ? நீ வைக்க போறது முதல்லலாம் கையில் காசு கொடுத்தான், 500 1000 பேரை சொல்லி கொடுத்துட்டு போவான். இப்பெல்லாம் கவரில் போட்டு 50 ரூபா போட்டு 5 பேர் தின்ட்டு போயிடுறான். பேரே எழுத மாட்டேன்றான். மேலே 100 ரூபா 150 ரூபா வைக்கிறவெல்லாம் பேர் எழுத மாட்டான். பார்த்துருக்கிறீங்களா? கவரில் சும்மா வச்சுட்டு போயிட்டான். ஏன்னா ஒரு 4 பேர் தின்ன மாதிரி இருக்கும்ல. எவ்வளவு போய் காரியமெல்லாம் நடக்குது நீ நடத்துகிற கல்யாணத்தில். ஆக எங்க சொன்னேன்? இப்போ மாட்டிக்கிட்டீங்க பாரு. கானாவூர் கல்யாணத்தில் மாதா நிற்குது. மாதாவுக்கு யாரும் சொல்லவில்லை ரசம் தீர்ந்து போனது என்று. பார்க்குறாங்க, நியூஸ் கெட்டுச்சு. எடுத்துக்கிட்டு போயிட்டு நேராக யாருக்கிட்ட போகிறாங்க? நீ யாருக்கிட்ட போயிருப்ப? ரசம் தீர்ந்துச்சின்னு வச்சுக்க நியூஸ் உனக்கு. நீ போகும்போது உனக்கு அந்த பந்தியில் ரசம் இல்லையா, லட்டு இல்லையா, இனிப்பு இல்லையா, பிரெட் அல்வா இல்லையா, அந்த தயிர் பச்சடி இல்லையா அப்படின்னு நீ கேள்விப்பட்டா, இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, நோ ப்ராப்ளம் அப்படியே சொல்லுவ. என்னது மல்லிகா காப்பாடிய பிரெட் அல்வா தீர்ந்துருச்சான். அவளை மல்லிகாவை கூப்பிடு, ராக்கினியை கூப்பிடு, மேரியை கூப்பிடு. சரி, கல்யாணமா நடத்துறாளுங்க இவளுங்க. அந்த கல்யாணத்தை ஒரு பிரெட் அல்வாவுக்காக நிப்பாட்டுருவேன். உன் வாய் அந்த பிரச்சனையை எடுத்துட்டு போய் அப்படியே மனசுல வச்சுக்க. என்ன இப்போ அதை 10 பேர்கிட்ட சொன்னாதான் நமக்கு அது சந்தோஷம். இங்க வாங்கடி, அது இல்லையா, இது இல்லையா, நம்ம அன்பியத்தெல்லாம் கூப்பிடு, நம்ம எல்லாரும் சேர்ந்து போயிடலாம், நம்மளாம் சாப்பிடக்கூடாது.
யாரும் மொய் வைக்காதீங்கடி. என்னென்ன கலாட்டா நடக்கும், ஏராளமாக நடக்கும், நிறைய நடக்குது. நானும் பார்த்துன்னு தாங்கிறேன். கல்யாணத்தில் போயிட்டு நான் கல்யாண சாப்பாடு சாப்பிட்றதில்ல. இப்போ சாப்பிட்டேன்னா எனக்கு வயிறு கோளாறாயிடும். அட்லீஸ்ட் அங்கே என்ன நாடகம் நடக்குதுன்னாலும் ஒரு ரவுண்டு வருவேன். உடனே அங்கேயே மாற்றிட்டு பேண்ட் சட்டை போட்டுக்கிட்டு இந்த கல்யாணத்தில் தகராறு பண்ணுறதுக்கு யார் வந்திருக்கிறா, பண்ணாதவன் யார் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக லைட்டாக போகும். சில பேர் இப்படியே நிற்பான். சிக்கன் பிரியாணி போடுறாங்க, மட்டன் பிரியாணி போடுறாங்கன்னா இந்த ஆம்பளைங்கள்லாம் ஒரு பாதி வாசனை திரவியத்தை தடவிக்கிட்டு உள்ளே போட்டுக்கிட்டு நிற்கும். விட்டா அந்த பிரியாணி குண்டாலாம் அவன் ஊந்துருவான் பொழுது. அப்படியே இது அங்கே தான். அப்படின்னாக்கா சாவு வீட்டில் வந்தாலும் இதே தான். பார்த்துருக்கிறீங்களா? ஐயோ 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 இவனும் கூட மல்லடிக்கிறதுக்கு முடியலடா சாமி. நான் அதனால தான் பாடி அடக்கத்துக்கு நான் போகிறதே கிடையாது. ஏன்னா அவன் திடீர்னு வந்து மந்திரிங்க அப்படின்னு சொல்லி தட்டான்னு வச்சுக்க, முதல்ல குழியில் விழுறது யாரு? இல்லை சொல்கிறேன், இப்போ இருக்கிற பலவீனத்தில் பக்கத்தில் நிற்கிறவன் நான் பிரேயர் சொல்லுங்கிறேன், அவன் முக்கின்னு இருப்பான் பின்னாடி. இந்த கல்லறையில் சொல்லு. இதெல்லாம் முடிச்சு நான் நிற்கும் போது ஸ்டெடியாக நின்னா ஓகே. ஸ்டெடியாக நான் தானே தீர்த்தம் வந்திருக்கணும். ஆகவே நான் என்ன பண்ணுவேன், ரொம்ப கேர்ஃபுல்லாக குழி அங்கே இருக்குன்னா நான் ஒரு பேக்வேர்டு இங்கே தான் நிற்பேன் மந்திரிக்கும் போது. ஏன்னா அவன் அந்த ப்ரேயர் முடிக்கிறதுக்குள்ளே மந்திரிச்சிருவான். இல்லை இவன் ஆரம்பிச்சான்னு வச்சுக்கோ, நம்ம கதைக்கு அங்கே தான் லா பேசுவான். அப்படி தெளிக்க கூடாது. பாடியை யார் யார் பார்க்கலையோ பார்த்துங்க. கடைசி இவன் யார் இவன் சொல்கிறதுக்கு? ஒரு தடவை மூஞ்சியை பார்த்துங்க. என்னென்ன கல்லறை கலாட்டா பாரு. ஒரு புத்தகம் எழுதலாங்க, கல்லறை கலாட்டான்னு. அதில் கடைசி நேரத்தில் வந்து ஒருத்தன் பொத்துன்னு விழுவான். அவங்க அம்மா அம்மா 10 நிமிஷமாக எந்திரிக்க மாட்டான். அவனை எழுப்படானாக்கா எந்திரிக்கும் போது வாய் போண்டா மாதிரி வீங்கியிருக்கும். என்னடான்னு பார்த்தா அந்த அம்மாவுடைய மூக்குத்தியே வாயிலே கட்டி இருக்கிறான். வாயிலே கட்டி எடுத்துருக்கிறான் பாரு. ஏண்டா ஏண்டா அப்படி பண்ணுறேன்னு கேட்டா, ஆமாம் எங்கள் அம்மா ஞாபகமாக என்கிட்ட எதுவுமே இல்லை, அட்லீஸ்ட் ஒரு மூக்குத்தியாவது இருக்கட்டும். அடா சனின்னு அவன் கொடுத்த பால் ஞாபகம் இல்லை, உன் அசுத்தத்தை அழுக்க தேய்ச்சி கழுவுனால அது ஞாபகம் இல்லை, இந்த மூக்கு சளியை சிந்தினால தன்னுடைய புடவையில் அது ஞாபகம் இல்லை, உன்னை தூக்கி சுமந்தால அது ஞாபகம் இல்லை, இந்த எருமை மாட்டை தூக்கி இடுப்பில் வச்சாலே அது ஞாபகம் இல்லை, நீ நடக்கக்கூடாதுன்னு தூக்கின்னு சுமந்தானே அது ஞாபகம் இல்லை. இதெல்லாம் ஞாபகம் இல்லை. உனக்கு அந்த நகை தானே இப்போவே பிளான் பண்ணுறாளுங்க பொண்ணுங்கெல்லாம் பாரு, பயங்கரம் அதுங்க. அவங்க அம்மா கிட்ட போய் நைஸாக பேசும்மா, செத்த பிறகு அந்த செயின் யாருக்குமா? அடா பாவிகளா, இதாண்டா நிம்மதி இல்லாத உலகம், இதான் நிம்மதி இல்லாத உலகம். அதனால தான் நீ கடவுள்கிட்ட வான்ற. மரியாள் வடுக்களால் நிறைந்த இதயத்தை காண்பிக்கிறாள். அவன் வாழ்க்கையில் வேதனை இருக்கு, வருத்தம் இருக்கு, வேதனை வருத்தம் துன்பம் கண்ணீர் அவமானம் அசிங்கம் இருக்கு. யார் எந்த மனிதன் இதையெல்லாம் சந்திக்கலையோ அவன் மனிதனே இல்லை. மனுஷனாக இருந்தால் இந்த வேதனையை சந்திக்கணும், வருத்தத்தை சந்திக்கணும், கவலையை சந்திக்கணும், கண்ணீரை சந்திக்கணும், கஷ்டத்தை சந்திக்கணும். ஆனால் நீ சந்தி, உங்கூட கடவுள் இருப்பார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இங்கே நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டா நம்ம கஷ்டமெல்லாம் விலகிடும். யார் சொன்னது? யாராவது ஒரு சாமியார் சொன்னாராங்க? நீங்கள் அச்சனை பார்க்கறதுக்கு வந்துட்டீங்கன்னா உங்கள் கஷ்டமெல்லாம் போயிடும். வந்துக்கிட்டே ஒரு ப்ராப்ளம் முடிஞ்சா இன்னொரு ப்ராப்ளம், ஒரு பிரச்சனை முடிஞ்சா இன்னொரு பிரச்சனை. நீ வாழும் வரை போராடு, வழி உண்டு என்றே பாடு. வாழும் வரை போராடினாங்க. அதனால தான் பவுல் அடிகளார் சொல், சீரியதொரு பந்தயத்தில் ஓடினேன், ஓட்டத்தை முடித்து விட்டேன், பரிசு பொருளுக்காக காத்து ஓடு. ஓடிக்கிட்டாரு. ஒரு பிரச்சனை முடிஞ்சா இன்னொரு பிரச்சனை வரும். கணவன் தான் பிரச்சனை நினைச்சா பிள்ளையும் பிரச்சனையா வருது, பிள்ளைதான் பிரச்சனை வந்தா மருமகளும் பிரச்சனையா இருக்கு, மருமக தான் பிரச்சனை இருந்தா பேர குழந்தையும் பிரச்சனையா இருக்கு, பேர குழந்தை தான் பிரச்சனையா இருந்தா சம்பந்தியும் பிரச்சனையா இருக்கு, சம்பந்தி தான் பிரச்சனை இருந்தா மச்சினிச்சி அவன் நச்சினிச்சி. இப்படி பிரச்சனைகளுக்கு மத்தியில் நீ வாழ்கிற பொழுதுதான் கடவுள் யார் என்பது உனக்கு தெரியும், அன்னை மரியாள் யார் என்பது உனக்கு புரியும். அதனால தான் நம்ம பாடுறோம்,
முடமான மகனை நடமாட வைத்தாய், கடல் நீரில் தவித்த கப்பலை காத்தாய், பால் கொண்ட கலசம் பொங்கிடச் செய்தாய், பொருள் கொண்ட சீமான் உன் பாதம் சேர்த்தாய், பொருள் கொண்ட சீமான் உன் பாதம் சேர்த்தாய். உம்மை தேடி வந்தேன் சுமை தீருமம்மா, உலகாலும் தாயே அருள் தாரும் அம்மா, உலகாலும் தாயே அருள் தாரும் அம்மா. அதனால ஜெபத்தையும் வாழ்க்கையும் பிரிக்காதீங்க. தேவனுடைய வார்த்தைகளும் வாழ்க்கையும் பிரிக்க முடியாது. அதனால தான் நான் சொல்லுகிற தேவனுடைய வார்த்தைகளை உங்க கிச்சனுக்கு கொண்டு போங்க, உங்களுடைய வாழும் அறைக்குள் கொண்டு போங்க. நீங்கள் அமர்ந்திருக்கிற அந்த இடத்துக்குள்ள டிவி பெட்டியான போய் எடுத்துட்டு போங்க, இல்லையா? இன்னைக்கு அதான் ஏக்கத்தில் பாதி தூக்கத்தில் பாதி. மனுஷ வாழ்க்கை அதான். பாதி வாழ்க்கை அந்த குழந்தையா இருக்கும் போது தூங்கியே முடிஞ்சிடும். தூங்கி முடிஞ்ச அந்த வாழ்க்கைக்கு அப்புறம் ஏக்கம். அதை படிக்கலாமா, இதை படிக்கலாமா, கல்யாணம் பண்ணிக்கலாமா, கல்யாணம் பண்ண முடியும், அந்த வேலை கிடைக்குமா, வீடு கட்டலாமா, நிலம் வாங்கலாமா, அதை பண்ணலாமா, ஏக்கம். அதனால தான் சொன்னா ஏக்கத்தில் பாதி தூக்கத்தில் பாதி. இப்படி இருந்தா என்னத்த வாழ்க்கை? இது என்ன வாழ்க்கையாது? எதையும் எதிர்பார்க்காத, எதிர்பார்க்காத நேரத்தில் நடப்பதற்கு பேர் தான் அதிசயம், அற்புதம். புரியுதா? கைத்தட்டிக்கா. அதனால ஆண்டவருக்கு முன்னாடி வந்து சொல்லிடணும். ஒரு ஊர்ல நல்ல மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு, இடி இடிச்சுக்கிட்டு இருக்கு. மழை பெஞ்சு வெள்ளம் போனதுனால மக்கள் எல்லாரும் ஒரு பில்டிங்குள்ள வந்துட்டாங்க. ஒரு 10-15 பேர் வந்துட்டாங்க. வந்துட்டு அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. இடி பயங்கரமா இடிக்குது, இடி பயங்கரமா இடிக்குது. நம்மள யாராவது ஒரு மோசமான ஆள் இருந்தா கண்டிப்பா அவங்களுக்குள்ள ஐதீகம். அவங்க பேசிக்கிறாங்க, யாராவது மோசமானவன் நான் கெட்டவன் இருந்தா அவன் மேல இடி விழுறதுக்கு பதில் நம்ம எல்லாரும் மேலேயும் விழுந்துடும், நம்ம எல்லாரும் செத்துருவோம். அதனால ஒவ்வொருத்தரா போய் ஒரு மரத்தை தொடணுமா. இங்க ஒரு மரத்தை தொட்டுட்டு வாங்க. நீங்க தொடுகிற பொழுது இடி எது மேல விழும்? மரத்து மேல விழும். நீ கெட்டவனா இருந்தானா மரத்தை தொட்டவனே செத்துருவேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டு அதுல ஒரு ஆளை மட்டும் இவங்க பிரிச்சு வச்சிருக்கிறாங்க. முதல்ல எல்லாரும் போய் தொட்டுட்டு வராங்க. இடி விழவே கிடையாது. இப்போ மொத்தம் 15 பேர். கடைசியா ஒருத்தனை விலைக்கு வச்சாங்கல்ல, அவன் போய் மரத்தை தொடறதுக்கு போறான். அந்த கெட்டவன் மேல இடி விழணுமா இல்லையா? இங்க 14 இருந்துச்சுல்ல வீட்டுல, இதுங்களுக்கு மேல விழுந்தது 14 அவுட்டு. அவன் ஒருத்தன் தப்பிச்சான். நீங்கள் அத்தனை பேரும் உத்தமதானா சொல்லுங்கள், உங்கள் ஆசை நெஞ்சை தொட்டு பார்த்து சொல்லுங்கள். நான் நல்லவன், எனக்கெல்லாம் அது வராது, எனக்கு நான் அச்சர பக்கத்துக்கு 20 தடவை போறது பெருசு இல்லை, வர்றது பெருசு இல்லை, மனநிலை தான் ஆசீர்வாதம். போறது பெருசு இல்லை, கோயிலுக்கு எந்த மனநிலையோடு போற, அங்கிருந்து எந்த மனசோடு வர, அதான் முக்கியம் அக்கா, அதான் முக்கியம். அதனாலதான் நான் சொன்னேன், எப்ப வருவீரோ இயேசுவே, எப்ப வருவீரோ, என் இதய கதவை திறந்து நான் காத்து நிற்கிறேன். எப்ப வருவீரோ இயேசுவே, எப்ப வருவீரோ, என் இதய கதவை திறந்து நான் காத்து நிற்கிறேன். எப்ப வருவீரோ இயேசுவே, எப்ப வருவீரோ, என் இதய கதவை திறந்து நான் காத்து நிற்கிறேன். ஏசையா ஏசையா, எப்ப வருவீரோ என்று சொல்லுங்கய்யா. ஆமா, வேதத்துல பைபிள் ஆண்டவர் நிறைய பேர் ஆசீர்வதிச்சார். ஏன் தெரியுமா? யாரெல்லாம் மனசு திறந்து பேசினானோ அவனை மட்டும்தான் ஆசீர்வதிச்சிருக்க. நீங்க பைபிளை படிங்க. ஆனா மனசு பைபிளை விரிக்கிற மாதிரி உன் இதயத்தை விரித்தால் நிறைவான ஆசீர்வாதம் உண்டு. ஆமென். அதனால மனசுல இருக்கிற தூக்க மயக்கத்திலே வந்து அந்த மயக்கத்திலேயே வீட்டுக்கு போனா, இங்க பாருங்க, உங்களை விட நான் ஃப்ரெஷ்ஷா போவேன். இவ்வளவு கஷ்டப்பட்டு பேசுறேன்ல, ஜெபிக்கிறேன், பாடுறேன்ல, உங்களை விட இந்த நோயாளி
தெம்பா தைரியமா நான் வீட்டுக்கு போவேன். உங்களை விட கலப்பு இல்லாம போவேன். 2.5 மணி நேரம் நான் வந்தது. இப்போ திரும்ப நான் 2.5 மணி நேரம் பயணம் பண்ணணும். இருந்தாலும் உங்களை விட ஃப்ரெஷ்ஷா நாளைக்கு தூங்காமே கூட என்னால் வேலைக்கு போக. நாளைக்கு எனக்கு ப்ரோக்ராம் இருக்கு, வேலையை பார்ப்பேன். ஏன் தெரியுமா? என்னை இந்த இடத்திலே இறக்கி வைக்கிறேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நீங்க இறக்கி வச்சிருக்கீங்கன்னா நான் 4-5 பேரை தெரியணும், 4-5 பிள்ளைகள் இந்த ஜெபத்தை அமாவாசை ஜெபம் முடிஞ்ச உடனே வீட்டுக்கு ஒரு 5 மணிக்கு 6 மணிக்கு போவாங்க. உடனே சமையல் வேலை ஆரம்பிப்பாங்க. உடனே பிள்ளைகளை ஸ்கூலில் போய் கொண்டு போய் விடுவாங்க. உடனே எல்லாரும் செட்டில் பண்ணிட்டு லஞ்ச் செய்வாங்க. அந்த லஞ்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஒரு 2 மணி நேரம் தூக்கம். உடனே திருப்பியும் சாயந்தரம் டீ காபி, அப்புறம் அப்படியே சாப்பாடு. எப்படி உங்களால் முடியுது? என்ன ஃபாதர், மனசில் இருக்கிறதெல்லாம் கொட்ட சொல்லிட்டீங்களே. கொட்டிட்டு வந்துட்டேன், லேசா இருக்கிறேன். லேசா இரு. இங்கே வந்த உடனே துக்கத்தை சாமியார் இருப்பார். அதனால எதனால சாமியார் சொன்னார் உங்களை நல்லா தூங்கிட்டு போங்கன்னு சொன்னார்? ஏன் சொன்னார்? நீ மயக்கத்தில் போய் எங்கேயாவது பொத்துரு விழுந்தியன்னா ஃப்ரெஷ்ஷாக போனால் பரவாயில்ல. ப்ரேயருக்கு போனோம்பா, எல்லாம் போயிடுச்சுப்பா, அசுத்தாவி போயிடுச்சு, மனசில் எந்த கஷ்டமெல்லாம் பாரமும் இல்லை. ஆண்டவர்கிட்ட இந்த மாதத்துக்குரிய காரியத்தெல்லாம் சொல்லி முடிச்சிட்டேன். இதோட அடுத்த மாதம் அமாவாசைக்கு வந்து எல்லாத்தையும் சொல்லுவோம்ப்பா. போயிட்டா ஃபாதர், போயிட்டா. ஆள என்கிட்ட சிலுவை வாங்க வர்றது கூட இப்படி தான் வருது. வந்து பாரு, இன்னைக்கு வந்து பாரு, உன்னை ஒரு ரணகலமாக்கிறேன். ஆகாடி ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் மக்களை. நொந்து நூடுல்ஸ் ஆகி அப்புறம் முன்ன பார்த்தா ஆண்டவருக்கு ஒரு வெறுப்பு வரும். மாதாவுக்கு, மாதா எவ்வளோ சுறுசுறுப்பானவங்க தெரியுமில்ல? அவங்க வயிற்றுல குழந்தை வச்சுக்கிட்டு இருக்கிறப்ப அத்தனை கிலோமீட்டர் நடந்து போன புள்ள. வயிற்றுல குழந்தை இருந்தப்ப அந்த கழுதை மேலே உட்காந்துட்டு போனவங்க. இந்த கழுதை என்ன எப்படி போவான்? ஆனால் யாரோ ஒருத்தர் சொன்னார், ஒரு கழுதையின் மனநிலை இருந்தால் நீ வாழ்க்கையில் சந்தோஷமா இருக்கலாம். ஒருத்தன் கேட்குறான், எப்படி அந்த கழுதையினுடைய மனநிலைலாம் எப்படி வரும்? உட்கார் தம்பி, உட்கார் உட்கார். இப்போ ஒரு கழுதை போகும் பாரு அப்படின்னு காமிக்கிறார். ஒரு கழுதை போகுது. அது அழுக்கு துணியெல்லாம் மூட்டை கட்டி அது முதுகில் வச்சிருக்கிறாங்க. கழுதை போகுது. போதா? இரு, போயாத, தங்க, அமைதியாரு. அந்த பையன்கிட்ட சொல்றாரு, உங்ககிட்ட சொல்ல, அமைதியாரு. திருப்பி அந்த கழுதை சாந்திரமா அந்த காஞ்ச துணியெல்லாம் மூட்டை கட்டி திரும்ப அது மேலே சுமத்துறாங்க. அது வருது. பாத்தியா? பார்த்தேன். உனக்கு என்ன தெரியுது? அவன் சொல்றான், எதுவும் தெரியலன்றான். ஒன்றை தெரிஞ்சுக்க, கழுதை அந்த துணியை தூக்கிட்டு போகும்போது, பாரமான துணியை தூக்கிட்டு போகும்போதும் ஒரே மனநிலை தான். அந்த லேசான துணியை சுமந்து கொண்டு வருகிற பொழுதும் ஒரே மனநிலை தான். எப்படி போதோ அப்படித்தான் வருது. ஒன்று மாதிரி கிடையாது. உனக்கு ஏதாவது ஒரு 10,000, 5,000, 2,000, 3,000, 4,000 கிடைச்சா, ஏதாவது ஒரு சொத்து வாங்கிட்டா, ஒரு வேலை கிடைச்சிட்டா, ஒரு பணம் வந்துருச்சுன்னா, ஆத்தாடி அடி ஆத்தாடி இந்த மனசுல ரெக்க கட்டி ஒரே சந்தோஷம். அது 2 வருஷத்துல அந்த வீடு உன்னை விட்டு போயிடுச்சுன்னு வச்சுக்க. வியாகுல மாமரி ஏ தியாகத்தின் பாதாவே சிலுவை அடியினிலே பிச்சைக்காரி நான் தானே. என்ன மனநிலை இதெல்லாம்? அதனால தான் நான் சொல்றேன், கோயிலுக்கு வரும்போது உருன்னு வா. கோயிலுக்கு முடிச்சு போகும்போது எப்படி போனோம்? விருன்னு போனோம். உருன்னு வந்து விருன்னு போனோம். இல்லைன்னா உனக்குள்ள வீரியம் இல்லைன்னு அர்த்தம். இந்த ஜெபமோ ஆட்டமோ பாட்டமோ அந்த அன்னை மரியாதை பற்றி பேசுறதும் தேவனுடைய வார்த்தைகளோ உனக்கு உரைக்கலன்னு அர்த்தம். எத்தனை நாளைக்கு தான் எம்ஐ ஃபாதர் கத்திக்கிட்டு இருப்பேன்? எப்படியாவது மாற்றணும் நினைக்கிற, மாற்ற முடியலையா? அதை பாரு, பின்னாடி பாரு, பின்னாடி பாரு, எல்லாம் தூங்குது. தூங்கட்டும். நான் தான் சொல்றேன், மீட்பு ஒரு சில பேருக்கு மட்டும்தான், எல்லாருக்கும் கிடைச்சிடாது. எல்லாருக்கும் ஆசீர்வாதம் கொடுத்துட்டா அதுக்குன்னு ஏக்கமா இருக்கணும். ஒரு ஏக்கத்தோட காத்திருக்கிறீங்களா? ஆமா, என் இதய கதவை திறந்து நான் காத்து நிற்கிறேன். எப்ப வருவீரோ புருஷா, எப்ப வருவீரோ? அது கிடையாது. சாயந்தர நேரத்தில் உங்க வீட்டுக்காரர் வரலன்னா அந்த ஏக்கம் கிடையாது. எப்ப வருவீரோ புருஷா, எப்ப வருவீரோ, என் இதய கதவை திறந்து நான். அது வேற மாதிரி வரும்.
எப்ப வருவீர்? வந்துட்டேன். எப்ப வருவீரோ என் இதய கதவை திறந்துனார். அது அப்படி வர்றதுக்கு எதுக்கு ஏக்கம்? ஒழுங்கா வந்துச்சுன்னா பரவாயில்ல. அதாவது ஒரு வீட்டில் சாயந்தர நேரத்தில் சுந்தரி சீரியல் பார்த்துக்கிட்டு கிடந்துச்சான் அந்த அம்மா. நாலு ஃபுல்லாக வேலையை முடிச்சு 7:30 ஆரம்பிச்சிடும் சீரியல் இல்லையா? ஆரம்பிச்சிச்சு. எல்லாம் பார்த்துக்கிட்டு அது சுமையா டிவி கிட்ட இறக்கி வைக்குது. சீரியல் பார்த்தாலாவது அந்த சுந்தரி மாதிரி இல்லையா, அந்த புருஷன் மாதிரி நமக்கு கிடைக்காதா, அந்த மாதிரி ஒரு 3 கல்யாணம் நமக்கு நடக்காதா, அந்த ஏக்கத்தில் பார்க்குது. அது அது துக்கத்தை எங்கே இறக்கி வைக்குது? டிவியில். ஆண்கள் அவங்க துக்கத்தை எங்கே இறக்கி வைக்கிறாங்களா? பார்ல. எல்லாருக்கும் ஒரு இடம் இருக்குங்க. அவர் அங்கே இறக்கி வச்சிடறாரு, நீ சீரியல் முன்னாடி இறக்கி வச்சிட. இது எங்கே இறக்கி வைக்க போதும்? ஆக எங்கேயாவது இறக்கி வைக்கணும். அப்படி இறக்கி வைக்கிறாங்களா? டிவி முன்னாடி பார்த்துட்டு கிடக்குது. நல்ல வீட்டுக்காரன் சாயந்தர நேரத்தில் அவர் குடித்தாலோ குடிக்கலையோ வருகிற போது அந்த குழந்தைங்களுக்கு இல்லை மனைவிக்கு ஏதாவது 2 சம்சா, 2 முட்டை பப்ஸு, இல்லை ஏதாவது ஒரு 2 முறுக்கு, இல்லை ஒரு கிறுக்கு ஏதாவது வாங்கி பேக்கில் எடுத்துகிட்டு வரணும். சும்மா ஒரு 10 ரூபா, 15 ரூபா, 20 ரூபாய்க்கு. நீ தின்றல்ல வெளியில் எவ்வளோ ஒரு, அது வீட்டில் 4 ஃபுல்லாக இருக்குது, அதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்து கொடுக்கணும். வாங்கிட்டு வந்து கொடுக்கணும், கொடுத்தா நல்லா இருக்குது. உங்கள் வீட்டில் யாராவது செய்வாங்களா அந்த மாதிரி? பாவம் வேதனையாக பார்க்குது. எங்கள் அப்பா தான் குச்சிட்டு வருவார், எங்களுக்கு ஒன்றும் வாங்கி தர மாட்டார். தான் சொல்கிறேனே, குடி இன்பமானதாக இருந்தால் நல்லது, ஆனால் அதுவே சுயநலமானதாக இருந்தால் ஆபத்து. சுய இன்பத்திற்கு மட்டும் அதை நீ பயன்படுத்தினால் அதனால் வரும் விளைவுகள் அதிகம். ஆக வராரு சாயந்தரம் வீட்டுக்காரு, அது நல்ல வீட்டுக்காரு, இதை வாங்கிட்டு வந்து வைக்கிறாரு. மா சுமதி, வாயா சும்மா சத்தம் போடுறக்கு, டிவி பார்த்துட்டு இருக்கிறோம்ல, அந்த பேக்கை வைங்க. பேக்கை வச்சுட்டாரு. பேக்கை வச்சுட்டு உள்ளே போய் 2 டீ போடு. யார்? இந்த அம்மா. இந்த அம்மா எவன் என்ஜினியர் கண்டுபிடிச்சான்னு தெரியல. எல்லா பயிலும் கிறுக்கு பயிலெல்லாம் ஆக்குறாங்க என்ஜினியர்ஸ். எவன் வீடு கட்டினாலும் ஃபர்ஸ்ட்ல ஹாலாம், அங்கே டிவியா, அங்கே சோஃபாவான். என்னடா இது? எங்கடா படிச்சிங்க இந்த இன்ஜினியரிங்? அதை நான் கூட பண்ணிட்டு போனேன். டிவி இஸ் யுவர் பர்சனல். வரவன் போகிறவன்லாம் டிவி பார்க்கறதுக்கு வரல உங்கள் வீட்டுக்கு. அவன் சும்மா வந்து சோஃபாவில் உட்காந்து உங்கள்கிட்ட பேசிட்டு போகிறதுக்கு வரான். அவனுக்கு முன்னாடி டிவியை ஒன்று வச்சிடுற, பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். நான் போனால் கூட என்ன சொல்கிறேன்? என்ன ஃபாதர் இந்த நேரத்தில் வந்துட்டீங்க? சீரியல் முடிஞ்ச பிறகு வந்திருக்கலாம்ல. நான் 4 வீட்டை பூட்டி போட்டே வந்துட்டேன். இனிமேல் ஜென்மத்துக்கு அந்த வீட்டுக்கு வரமாட்டேன் அப்படின்னு. பின்ன சாமியாரை வர்றது கூட கேட்டு பார்த்து போக வேண்டியதாக இருக்கு. இதில் வேற மந்திரிக்கல. ஆக போனேன், வச்சுட்டு போயிட்டான். அவர் டீ போட்டு கொண்டு வரார். இந்த மனைவி அந்த டிவியை பார்த்துக்கிட்டு அப்படியே கையை உள்ளே விட்டு அந்த தின்பண்டத்தை எடுத்து வாயில் வைக்குது. நல்லா கறக்கு முறக்கு நல்லா மென்று முடுங்குது. ஒரே கசப்பு, பயங்கர. யோ என்னத்தை வாங்கிட்டு வந்து வச்ச நீ நல்லா தின்னுபிட்டு எனக்கு கசப்பு வாங்கிட்டு வந்து வச்சா? அடிப்பாவி, என்னத்தை எடுத்து தின்ன? ஐயோ, வீட்டில் கொசு தொல்லை அதிகமாக இருக்குதுன்னு கொசுவத்தி சுருள் வாங்கிட்டு வந்து உள்ளே வச்சா, அதை தூக்கி எதை தின்றன்னு தெரியாமல் அதை வாயில் வச்சா பின்ன கசக்காத நிற்க மாட்டே செய்யும். எதை செய்கிறோம், எதை பண்ணுறோம் அப்படின்னு நிதானமாக யோசி இல்லையா? நிதானமாக யோசி. கோயிலுக்கு ஏன் வரோம், எதுக்கு வரோம், என்னத்துக்காக வரோம், எதனால் நம்ம போவோம்? ஆக ஆண்டவர் இந்த நேரத்தில் அதெல்லாம் ஆண்டவர்கிட்ட நம்ம ஒரு பாடலை பாடி, இறைவா உங்ககிட்ட நான் வர்றதுக்கு காரணமே இதுதான். எதுக்கு? என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இருளான வாழ்க்கையில வெளிச்சமானியே, உயிரற்ற வாழ்க்கையில ஜீவன் ஆடிரே. கைதட்டு பார்க்கலாம். 1 2 3 4. இருளான வாழ்க்கையில வெளிச்சமானிரே,
பைத்தியமாயிடுச்சு நமக்கு. மனசு மறுத்து போச்சுன்னு சொல்றோம்ல. நம்ம கோவத்துல வீட்டுக்கார பார்த்து, மனைவியை பார்த்து, பிள்ளைகளை பார்த்து சொல்ற மாதிரி, உனக்கு இருதயமே இல்லையா? ஒரு வார்த்தை சொல்றோம் இல்லையா? உனக்கு மனசே இல்லையா? இன்னொன்னு, மனசாட்சியே இல்லையா? கேட்கிறோமா இல்லையா? ஆனா உனக்கு தெரியும் எல்லாம் இருக்குன்னு. இன்னைக்கு ஆண்டவரை விட்டா அதான் கேட்பாரு உன்னை, உனக்கு மனசுன்னு ஒண்ணு இருந்தா அதை என்கிட்ட திறந்து காட்டு. மாதாமா தான் சொல்றேன், உனக்கு மனசுன்னு ஒண்ணு இருந்தா அதை திறந்து காட்டு. சும்மா இல்ல பக்கத்தில் இருக்கிற பொம்பளையை டிஸ்டர்ப் பண்ணி அதுகிட்ட போய் உன் கஷ்டத்தை சொல்லி அழுது 10 பேருடைய பிரச்சனையை பெருசாக்கி ஊரே ரணகலமாக்குறதெல்லாம் வேண்டாம். இங்க கொட்டு, எதுவா இருந்தாலும் கொட்டிட்டு போ. எல்லா குப்பையும் தாங்குகிற தெய்வம் இருக்கிறார். எல்லா குப்பையும் கொட்டு. நீங்க அவங்ககிட்டே போய் நீங்க செய்யறது தப்பு, நீங்க பண்றது தப்பு அப்படின்னாக்கா செல்லாது, செல்லாது. அதான் ஒருத்தன் போன் வந்துச்சான், பா ஒரு சாவு விழுந்திருக்குப்பா, கல்ற பொழு அதை சபப்பட்டி வேணும் எடுத்துட்டு வாப்பா அப்படி. சபப்பட்டி எடுத்துக்கிட்டு அவன் நைட்ல போறான். அந்த ஊரு வர போகுது. அந்த நேரத்தில் பார்த்து அந்த வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு. ரிப்பேர் ஆன உடனே ஐயோ நேரத்துக்கு சவப்பட்டியை கொண்டு போய் சேர்க்கணுமேன்னு சொல்லிட்டு ராத்திரி 11 மணிக்கு 11:30 மணிக்கு அதை சவப்பட்டி எடுத்து தலையில வச்சுக்கிட்டு அவன் நடந்து போறான். அங்க ஒருத்தர் வரார், போலீஸ்கார். டேய், என்ன இந்த நேரத்தில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? என்ன தலைமையில? அப்போ இவனுக்கு புரிஞ்சு போச்சு, ஆஹா இந்த ராத்திரில இவர் என்கிட்ட ஏதோ கலெக்ட் பண்ண போறாரு, ஏதோ கலெக்ட் பண்றதுக்காக தான் இந்த ஆளு நிப்பாட்டுறான் அந்த 11:30 மணி வழி வேலையில. ஏன் தலைமையில இருக்கிறது கல்லற பொட்டி, என்ன பண்றதுன்னு தெரியல, மாத்திக்குவான். என்ன சொல்லு சார், அங்கதான் புதைச்சிருந்தாங்க, சூடு தாங்க முடியல, அதனால அங்கிருந்து கிளம்பி பக்கத்துல வந்து பள்ளம் தோண்டி படுத்துக்கலான்னு வந்திருக்கிறேன்ட்டான். இன்ன வரைக்கும் அந்த போலீஸ் வேலைக்கே போல. இப்படிதான் ஹேண்டில் பண்ணோம். அவன் உதவி வேணும், அது வேணும், இது வேணும் நினைச்சானா, ஆண்டவரே இவனுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. ஆண்டவர்கிட்ட போனான், இதை சொல்லிட்டான், போனமாவே பேசினான், அந்த ஆளு போனமாயிட்டான். பிரியமான பிள்ளைகளே, எதுவாக இருந்தாலும் இறைவனிடம் கொட்டி தீருங்கள். மழை வருகிறதோ இல்லையோ, உங்கள் கண்களில் கண்ணீர் வந்தாக வேண்டும். எல்லாத்தையும் எங்க கொட்டிட்டு போ. ஆனா ஆண்டவர் மாதா சொல்றாங்கல்ல, என்ன பாடுறல்ல, மாதாவுன் மகிமைகளை எப்படி சொல்லுவேன், மனசுக்குள்ளே இருக்குதம்மா எப்படி பாடுவேன். மாதாவுன் மகிமைகளை எப்படி பாடுவேன், மனசுக்குள்ளே இருக்குதம்மா எப்படி பாடுவேன். யார் யாருக்கெல்லாம் ஆறுதல் கொடுக்குறாங்க பாரு மாதா, யார் யாருக்கெல்லாம் ஆறுதல் கொடுக்குறாங்க பாட்டு எல்லாம் கை தட்டி பார்க்கலாம். 1 2 3 4. இன்னைக்கு ஃபுல்லா நீ மாத்திக்கிட்டே இரு. மோர்கார சிறுவனுக்கு உடனேக்கு வாழ்வளித்தாய், பால்கார சிறுவனுக்கு பக்கம் வந்து தந்தாய். நல்ல கைகளை. மோர்கார சிறுவனுக்கு உடனேக்கு வாழ்வளித்தாய், பால்கார சிறுவனுக்கு பக்கம் வந்து காட்சி தந்தாய். அலை மோதும் கடல் நடுவே அன்றடித்த புயலினிலே தத்தளித்த கப்பலையே தாங்கி கரை சேர்த்தவளே, தாங்கி கரை சேர்த்தவளே. மாதாவுன் மகிமைகளை எப்படி சொல்லுவேன், மனசுக்குள்ளே இருக்குதம்மா எப்படி பாடுவேன். தீராத நோய்கள் எல்லாம் உன் தீர்த்தத்தினால் தீருமம்மா, மாறாத இன்பம் எல்லாம் வந்து எம்மை சேருதம்மா. தீராத நோய்கள் எல்லாம்
கேட்கிறார். என்னது? மோசேவை பார்த்து கேட்கிறார் ஆண்டவர், டேய் என் மக்களை விடுதலை செய்வாயா? ஆண்டவரே நான் திக்குவாயன். எவ்வளவு ஒத்துக்கிறான் பாரு. நீ கடவுள் முன்னாடி பலவீனமானவன்றதை ஏத்துக்க, மற்றதெல்லாம் அவர் பார்த்துக்குவார். பிரைஸ் தி லார்ட். கை தட்டுங்க. மனுஷன் முன்னாடி கௌரவமா சொல்லிங்க, என்னால் முடியும், நான் பண்ணுவேன் நான் பண்ணுவேன் நான் பண்ணுவேன், நான் அதை கவுத்துருவேன் இதை எடுத்துருவேன் சொல்லு. அது சொல்லு, விடு. டுபாக் ஒருத்தனை நம்பலாம், அடுத்தவனுக்கு என்ன தெரிய போகுது, விடு. அங்க விட்டுரு, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. பட் இங்க பண்ணாத. எங்க? கோயிலில் வந்து, இங்க வந்து உன்னை திறந்து காட்டுகிற இடம், வெளிப்படையாக இருக்கிற இடம். ஐ வாண்ட் டு பி டிரான்ஸ்பரண்ட் இன் த சர்ச். கோயிலில் வந்தா மனசை திறந்து பேச ஆண்டவர்கிட்ட. இங்க வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு, ஐயோ அவன் வரலையே, இவன் வரலையே, அக்கா வரலையே, தங்கச்சி வரலையே, இதை படம் வாங்கணுமா, ஜோமாலை வாங்கணுமா, அதை வாங்கணுமா, இதை வாங்கணுமா, அப்படி வாங்கணுமா, அப்படி இல்லை. இங்க உட்காரு, உட்காந்து கொஞ்ச நேரம். மாதா பக்கத்தில் ஒரு பொம்பளை பிள்ளை உட்காந்துச்சு. அது பேர் என்ன? ஏசுநாதர் பக்கத்தில். ஏசுநாதர் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு அவர் சொல்றதையே கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. அந்த பொம்பளை பிள்ளை பேர் என்ன? மரியா. உட்காரு. ஆனால் இன்னொரு பொம்பளை என்ன பண்ணுச்சு? மார்த்தா. பரபரப்பா இட்லி சுடுறது, பணியாரம் சுடுறது, அதிர்ஷ்டம் சுடுறது, அதை சுடுறது, முட்டை சுடுறது, தோசை சுடுறது, இதில் சுட்டுக்கிட்டே இருந்துச்சு. அது நெருப்பில் எரிஞ்சு போச்சு. இது பக்கத்தில் உட்காந்துருக்கு. ஆண்டவர் கேட்கிறார், பக்கத்தில் உட்காரு, கொஞ்ச நேரம் அமைதி ஆயிரு, இளைப்பாரு, சும்மா ஆயிரு, வேலை செய்யாத அந்த இடத்துல கேள், மனசுக்கு நிம்மதியை வளர்த்துக்க. அதுக்கப்புறம் போ, சார்ஜ் பண்ணு. செல்போனில் சார்ஜ் பண்ண என்ன பண்ற? உடனே ஒரு இதை எடுத்து கொடுத்துறல்ல, அந்த மாதிரி உன்னை சார்ஜ் செய்கிற இடம் தேவாலயம். மனுஷனால மட்டும் முடியாத மக்கள் எல்லாமே. உனக்கு கடவுள் ஆசீர்வாதமும் வேண்டும், இல்லைன்னா முடியாது. நீங்க என்ன பார்க்குறீங்க இல்லையா? என் திறமையாக இருக்கலாம், அதல்ல முக்கியம். இந்த திறமையை பயன்படுத்த இறைவன் வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார், உயிரை கொடுத்திருக்கிறார், தைரியத்தை கொடுத்திருக்கிறார், நம்பிக்கை கொடுத்த. இது பேர் தான் ஜெபம். இதான் ஜெபம். அதை பயன்படுத்து. ஜெபிக்கிற நீங்க வீட்டுக்கெல்லாம் போனாக்கா இப்போ வீராங்கனையா இருக்கணும். வீட்டில் போயிட்டு வீட்டுக்காரர் தூங்கிட்டு இருப்பார். இப்போ நீங்கள் போனீங்கன்னு வச்சுக்க, ஒரு 4 மணிக்கு 5 மணிக்கு வீட்டுக்கு போன உடனே என்ன செய்வீங்க? வீட்டுக்காரர் வரல. நிறைய பேருக்கு வீட்டுக்காரர் வரல. வந்திருக்கிறாரா இல்லையா? வந்திருந்தா பிரச்சனை இல்லை, வரலன்னா பிரச்சனை தான். இப்போ போன உடனே என்ன பண்ணுவேன்? கதவு உள்ள லாக் பண்ணியிருப்பார். என்ன பண்ணுவேன்? சாவி உங்ககிட்ட இருக்கா? சாவி உங்ககிட்ட இருக்கா? எல்லாம் என்ன பார்க்குது பாரு, எது என்கிட்ட கொடுத்து வச்ச மாதிரி. சொல்ல, இருக்கா? வீட்டு சாவி எடுத்துட்டு வந்துக்கிறீங்களா? யார் திறக்கணும்? அப்பதான் திறக்கணும். ஆக யாராவது உள்ள இருந்து திறந்தாதான் நீ உள்ள போக முடியும். இப்ப கூட இயேசு உன் கதவை தட்டுகிறார். நீ திறந்தால் ஒழிய அவர் உள்ளே வர முடியாது. கை தட்டியா? நீ திறக்கணும். அது அந்த திறக்கிறதுக்குரிய கருவி எது? ஜெபம். அந்த ஜெபமா திறக்க சொல்லணும். ஆகவே பிரியமான பிள்ளைகளை, இந்த நேரத்தில் நாம் ஜெப வேலைக்கு கடந்து போக போகிறோம். இவ்வளவு நேரம் நான் சொன்னேன், ஆண்டவர்கிட்ட யாரெல்லாம் மனசை திறந்து காமிச்சாங்களோ, மாதா கிட்ட யாரெல்லாம் மனசை திறந்து இதோ ரசம் தீர்ந்து போச்சுன்னு சொன்ன உடனே மரியாள் அதை நிறைவேற்றி தருகிறார். ஆக எல்லா இடங்களிலும் 10-12 அப்போஸ்தலர்கள் மத்தியிலே மரியாள் ஒரு அரசியாக அவங்களெல்லாம் வச்சு வேலை வாங்குறாங்க. 12 அப்போஸ்தலர்களையும் தனக்கு கீழே வச்சு வேலை வாங்கினது மரியாள். மறந்துடாதீங்க, குட்டி திருச்சபையை கட்டி காத்தவள் மரியாள். அவ்வளவு தைரியம். ஆகவே மனசு திறந்து பேசுகிறவர்களை இறைவன் என்னைக்கும் ஆசை. எங்க பேசணும்? இங்க பேசணும், இல்ல பாவ சங்கத்தில் போய் பேசணும். வேற எந்த இடத்திலையும் நீ உன் மனதை திறந்து இன்னொருவனுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. சொன்னா கேலி கூத்தாயிடும். ஆகவே இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்வதில்லை. இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை.